கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்தவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். தூய பேட்ரிக் இணை பேராலயத்தின் 9வது வாலிப பெண்கள் ஐக்கிய சங்கத்தின் ஆண்டு விழாவை கொண்டாடும்படியான கிருபையை தேவனாகிய கர்த்தர் இந்த நாளில் நமக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிறார். அதற்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இந்த நாளிலும் காலை ஆராதனை மற்றும் காலை நடந்த வாலிபர் சிறப்பு கூடுகை இப்பொழுதும் நம் மத்தியிலே வந்து ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள இருக்கின்ற விருதுநகரை சார்ந்த திருமதி எவன் சந்தோஷ் அவர்களை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே அன்புடன் வாழ்த்தி வரவேற்கின்றேன். அவர்கள் இப்பொழுது நம் மத்தியிலே வந்து ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே கிராம மிஷனரி இயக்கத்தின் சார்பாக மீண்டும் எங்களுடைய அன்பின் வாழ்த்துதலை உங்கள் ஒவ்வொருவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறோம். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தையை இந்த வாலிப பெண்கள் ஐக்கிய சங்கத்தின் 9வது ஆண்டு விழாவிலே ஆண்டவருடைய வார்த்தையை கொடுக்கும்படி தேவாதி தேவன் எங்களுக்கு பாராட்டின பெரிய இரக்கத்தை எண்ணி நான் அவரை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். இன்னும் எங்களை அன்போடு அழைத்து ஏற்றுக்கொண்ட சபையின் போதக பிதாக்கள்மார்களுக்கும் சபையின் பொறுப்பாளர்கள், இன்னும் வாலிபர் ஐக்கிய சங்கத்தில் உள்ள வாலிப பெண்கள் ஐக்கிய சங்கத்தில் உள்ள ஒவ்வொரு உறுப்பினர்களுக்கும் என்னுடைய அன்பின் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் மிக மிக அதிகமாய் நேசிக்கிற தேவனாயிருக்கிறார். நம்முடைய குடும்பங்களை அவர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். நம்முடைய குடும்பத்தின் மூலமாக தேவன் அடுத்த தலைமுறைகளுக்குள்ளாக விசுவாசத்தை கடத்தி இந்த பூமிக்கு ஆசீர்வாதமாய் நாம் இருக்கும்படி தேவன் விரும்புகிறார். ஹல்லேலூயா. இப்படி கிராமங்களில் இருக்கிற சிறுவர்கள் வாலிபர்களை நாங்கள் சந்திக்கணும்னு சொல்லி அவர்கள் மூலமாக குடும்பங்களை சந்திக்கணும்னு தேவன் எங்களுக்கு பாரத்தை கொடுத்தாங்க. அதன்படி கடந்த 30 ஆண்டுகளாக கிராம மிஷனரி இயக்கமாக 1200 ஊழியர்களாக தமிழ்நாடு மாத்திரல்ல, ஆந்திரா, ஒடிசா போன்ற 8 மாநிலங்களில் ஆண்டவருடைய ஊழியத்தை நாங்கள் செய்து கொண்டு வருகிறோம். சிறுபிள்ளைகள் மற்றும் வாலிபர்களை சந்திக்கிறோம். அவர்கள் மூலமாக தேவன் குடும்பங்களை சந்திக்க உதவி செய்திருக்கிறார். இந்த வருடத்திலே மே மாதத்திலே VBS 6000 கிராமங்களில் VBS நடத்தணும்னு சொல்லி 1,00,000 VBS புத்தகங்களை நாங்கள் எளிமையான முறையில் 5 நாள் பாடத்திட்டங்கள் உள்ளபடி அவர்களுக்கு அடித்து பிள்ளைகளை 1,00,000 பிள்ளைகளை இந்த மே மாதத்தில் சந்திக்க ஆண்டவர் உதவி செய்தார். ஆலயமில்லாத கிராமங்கள், ஆலயமில்லாத கிராமத்தில் உள்ள பிள்ளைகளை ஒரு சத்திரம், ஒரு சாவடி அல்லது ஒரு ஆலமரத்தடியில் ஒரு 10 பிள்ளைங்க 20 பிள்ளைங்க ஒன்று சேர்ந்தா போதும் அவங்களுக்கு ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லி அவர்களுக்கு இந்த 5 நாளும் VBS வகுப்புகளை நடத்த உதவி செய்தார். ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் என்ன அப்படின்னு சொன்னால், எந்தெந்த பிள்ளைகளை எல்லாம் சிறு பிள்ளைகளை இயேசுவே என்று சொல்லி விசுவாசத்தோடு அவருடைய உதடுகளில் இயேசு என்ற நாமத்தை உச்சரிக்க வச்சிட்டோமோ நிச்சயமாய் அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நான் ரட்சிப்பேன்னு ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால ஒரு 4-5 பிள்ளைங்க கூடி இருந்தாலும் நாங்கள் அவர்களை எப்படி பார்க்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் ஆண்டவர். அங்கே ஒரு DGS தினகரன் அங்கே உருவாகலாம், அங்கே ஒரு மோகன் சி லாசரஸ் உருவாகலாம், அங்கே நிறைய நல்ல சட்டையை கூட சரியாக போடாத ஒரு பிள்ளையா இருக்கும், மூக்கு வடிச்சிட்டு இருக்கிற ஒரு பிள்ளையா இருக்கும். இவன் எதிர்காலத்தில் தேவன் பயன்படுத்துகிற ஒரு பெரிய பாத்திரமாய் வரப்போகிறான் என்ற ஒரு தூர தரிசனத்தோடு அவர்களுக்கு இயேசு என்ற நாமத்தை அறிவிக்கணும். ஜெப நேரத்தில் இயேசு கிறிஸ்துவே என்னை ரட்சியும்னு அவனுடைய வாழ்நாளில் ஒரு முறை அந்த உதடுகளினால் உச்சரிக்க வச்சுட்டோம்னா நிச்சயம் தேவனை அவர் ரட்சிப்பார் என்று எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் ஊழியர் கூடுகைகளில் ஆண்டவர் பேசி உற்சாகப்படுத்தி இந்த முகாம்களை, இந்த சிறுவர் கூடுகைகளை நடத்த ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். வாலிபர் கூட்டங்களை நடத்துவதுண்டு. எங்களிடத்துல ராக்லான் வேதாகம கல்லூரின்னு சொல்லி வாரத்திற்கு 3 நாட்கள் வாலிப பிள்ளைகள் ஊழியம் செய்ய விருப்பம் உள்ளவர்களுக்கு நாங்கள் அப்படி ராக்லான் வேதாகம கல்லூரி ஒன்றை நடத்துகிறோம். நீங்கள் எங்களுக்காக நீங்கள் ஜெபிக்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். எங்களுடைய ஊழியத்தின் முழு தரிசனம் 7000 மிஷனரிகளை எழுப்ப வேண்டும், 1,00,000 கிராமங்களை சந்திக்கணும் அப்படின்னு சொல்கிற இந்த திட்டத்தின்படி ஓடுகிறோம். இந்த வருடத்தில் தேவன் எங்களுக்கு கொடுத்த இலக்கு, நான் காலையில் ஆலயத்தில் சொன்னேன், அவங்க 50,000 கிராமங்களை சந்திக்கணும், 1 கோடி ஆத்துமாக்களை சந்தித்து விட வேண்டும் என்று சொல்லி பாரத்தோடு நாங்கள் இந்த ஊழியத்தை செய்து கொண்டே இருக்கிறோம். தண்ணீர் மேலே விதையை போடு, அநேக நாட்களுக்கு பின்பு அதனுடைய பலனை காண்பாய்ன்னு சொல்கிறபடி விசுவாசத்தோடு செய்கிற எங்களுடைய விசுவாச மிஷனரி ஊழியங்களுக்காக நீங்கள் ஜெபியுங்கள். ஒரு மிஷனரியை நான் தாங்க விரும்புகிறேன்னு சொல்லி முன் வருகிறவர்கள் நம்முடைய தமிழ்நாட்டில் எழுமணும்னு சொல்லி ஜெபிங்க. ஒரு கிராமத்தில் ஊழியம் செய்வதற்கு இந்த கிறிஸ்மஸ் நாட்களில் கிறிஸ்மஸ் நற்செய்தியை ஒரு கிராமத்தில் அறிவிக்கிறதற்கு ஒவ்வொரு
கிராமத்துக்கும் ஒரு 1000 ரூபாய் கொடுக்கிறவர்கள் எழும்பணும் அப்படின்னு சொல்லி ஜெபிங்க. 50,000 கிராமங்களில் இந்த ஊழியத்தை செய்ய ஆண்டவர் உதவி செய்வார். கிராமந்தோறும் டிராக்ஸ் ஊழியத்தை செய்கிறோன்னு சொன்னேன். அதோடு ஒரு கிராமத்திற்கு ஒரு வேதாகமத்தையாவது நாங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் ஆசைப்படுறோம். செங்கல்பட்டு காஞ்சிபுரம் மாவட்டத்தில் ஒரு இப்படி போன வருடம் செய்த ஊழியத்தில் சிறுவர் ஊழியத்தை செஞ்சோம். கிராமங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கணும்னு சொல்லி போயிருக்கும்போது ஒரு அம்மா பைபிளை பார்த்த உடனே பைபிளை வாங்கி அப்படியே கண்ணில் ஆசையாக அப்படி ஒத்திக்கிட்டாங்க. சொன்னாங்க, நான் கிறிஸ்தவ ஸ்கூலில் படித்தேன், நான் சின்ன பிள்ளையா ஸ்கூலில் படிக்கிற நாளில் எனக்கு ஒரு புதிய ஏற்பாடு இருந்துச்சு, அப்போது இருந்ததை நான் வாசிருக்கிறேன், அடுத்தடுத்து நான் யோசித்து பார்த்துருக்கிறேன், ஐயோ நமக்கு ஒரு பைபிள் இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு யோசித்து பார்த்துருக்கிறேன். அத்தனை வருடங்கள் கழித்து நீங்கள் இன்றைக்கி எங்கள் ஊருக்கு நீங்கள் சுவிசேஷம் சொல்ல வந்திருக்கிறீங்க, எனக்கு பைபிள் கொடுத்துருக்கிறீங்கன்னு சொல்லி அவ்வளோ சந்தோஷத்தோடு அவங்க ஏற்றுக்கொண்டாங்க. அப்போத்துலேருந்து யோசித்தோம், ஒரு கிராமத்துக்கு ஒருவருக்காகவது ஒரு வேதாகமத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த புதிய ஏற்பாடை தான் எல்லாருக்கும் கொடுப்போம். புதிய ஏற்பாடை நான் ஏற்கனவே வாசிருக்கிறேன், எனக்கு வேதாகமம் கொடுங்கன்னு சொல்கிறவங்களுக்கு பைபிள் கொடுத்து அவர்கள் ஆண்டவருக்குள் தொடர்ந்து வளர நாங்கள் உதவி செய்கிறோம். நீங்களும் எங்களுக்காக ஜெபிக்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நவம்பர் 30 சாயர்புரத்தில் இருக்கிற போப் ஆர்ட்ஸ் காலேஜில் வச்சு மதியானம் 3 மணிலிருந்து 8 மணி வரைக்கும் ஒரு வாலிபர் முகாமை நடத்த இருக்கிறோம். வாலிபர்களாக நீங்கள் கலந்து கொள்ளுங்க. இந்த மீட்டிங்காக ஜெபிக்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுதும் ஆண்டவர் நம்மோடு பேசும்படி ஒரு நிமிடம் கண்களை மூடி, ஆண்டவரே நீர் இந்த கன்வென்ஷன் கூட்டத்தில் என்னோடு பேசுவீராக என்று சொல்லி கண்களை மூடி இருதயத்தை திறந்து ஆண்டவருடைய பிரசன்னம் இருக்கிற இந்த வளாகத்தில் அமர்ந்திருக்கிற நம்மோடு தேவன் பேச வேண்டுமே. நான் இங்கு வந்ததற்கு ஒரு முகாந்திரம் வேண்டுமே. என் வாழ்க்கையின் ஆவிக்குரிய வாழ்க்கை இன்றைக்கு ஒரு ஸ்டெப்பு உங்களை நோக்கி அருகில் வர வேண்டுமே. என்னோடு பேசும் ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுப்போமா? அன்பின் பிதாவே, பேசுகிறது நீங்கள் அல்ல, உங்கள் பிதாவின் ஆவியானவரே என்று சொல்லியிருக்கிறதே. நீர் என்னை மறைத்து நீர் வெளிப்படுவீராக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். அன்றைக்கு சாமுவேல் சொன்னதை போல கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன். ஆண்டவரே நீர் பேசுங்கப்பா, நாங்கள் கேட்கிறோம் ஐயா. இது ஒரு மனிதனுடைய வார்த்தையாக இருந்தால், அவருடைய மூளை அறிவிலிருந்து வருகிற வார்த்தையாக இருந்தால் எங்களுடைய அறிவை தான் சென்றடையும் அப்பா. ஆண்டவரே இது உம்முடைய இருதயத்தின் ஏக்கமாக இருக்கட்டும், உம்முடைய இருதயத்தின் பாரமாக இருக்கட்டும் அப்பா. இந்த தியானத்தின் மூலம் நாங்கள் உம்முடைய இருதயத்தை அறிந்து கொள்ளட்டும், உம்மை அறிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க. துவக்க முதல் முடிவு வரைக்கும் உம்முடைய ஆளுகை, உம்முடைய பிரசன்னம், உம்முடைய வழிநடத்துதல் இருக்கட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். நம்முடைய வேதத்தை 128வது சங்கீதத்தை பார்த்து நம்ம திருப்பிக் கொள்ளலாம். சங்கீதம் 128. அந்த சங்கீதம் நம்ம எல்லாருக்கும் நல்ல பரிச்சயமான சங்கீதம். திருமண வீட்டில் குடும்பமாக பிள்ளைங்களை ஆசீர்வதிக்கும் போது நல்ல வைபவங்களில் பிள்ளைகளுக்காக குடும்பங்களுக்காக நம்ம ஜெபிக்கும் போதெல்லாம் இந்த சங்கீதத்தை நம்ம என்ன செய்வோம்? வாசிப்போம். 128வது சங்கீதம். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான் அப்படின்னு சொல்லி அவனுடைய கையின் பிரயாசம் ஆசீர்வதிக்கப்படும். அவனுடைய மனைவி, அவனுடைய பிள்ளைகள், அவனுடைய சந்ததிகள், பிள்ளைகளின் பிள்ளைகளை காண்கிற நீடித்த வாழ்க்கை அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதத்தை இந்த சங்கீதத்தில் நம்ம பார்க்க முடியும். இந்த சங்கீதத்துக்கு மேலே எழுதப்பட்டிருக்குது ஆரோகண சங்கீதம். ஆரோகணம் அப்படின்னு சொன்னால் ஏறுதல் அப்படின்னு அர்த்தம். இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த சீயோன் மலையில் இருக்கிற அந்த தேவாலயத்துக்கு, எருசலேம் தேவாலயத்திற்கு அவங்க இந்த பாடலை பாடிக்கொண்டே குடும்ப பண்டிகை நாட்களில் பண்டிகையை ஆசரிக்கும்படி இந்த பாடலை பாடிக்கொண்டே அவர்கள் எல்லாம் என்ன செய்வாங்களாம்? அந்த சீயோன் மலைக்கு ஏறி அந்த எருசலேம் தேவாலயத்துக்கு போவாங்களாம். அதனால் இது ஆரோகண சங்கீதம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. இந்த சங்கீதத்தில் இருக்கிற 6 வசனங்களை இன்றைக்கு கன்வென்ஷன் கூட்டத்தில் குடும்பமாய் வந்திருக்கிற நம்மோடு குடும்பம் எப்படி ஆசீர்வதிக்கப்பட முடியும், தேவன் விரும்புகிற குடும்பமாய் நான் எப்படி இருக்க முடியும், தேவன் விரும்புகிற குடும்பமாய் இருந்தால் இந்த பூமியில் நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய சந்ததி எப்படி ஆசீர்வதிக்கப்பட முடியும், தேவனுக்கு பயந்தவர்களாய் நம்ம வாழும்போது நம்முடைய சந்ததியாய் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாய் பூமியை நம் மூலம் ஆசீர்வதிக்கப்படும்படி தேவன் எப்படி ஆபிரகாமுக்கு வாக்கு கொடுத்தாரோ, உன் மூலம் இந்த பூமியில் இருக்கிற வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் வாக்கு கொடுத்தாங்களோ, அதே போல இந்த இடத்துல அமர்ந்திருக்கிற உங்களுடைய என்னுடைய குடும்பத்தை தேவன் ஆசீர்வதிக்கும்படி இந்த சங்கீதத்தின் மூலம் தேவன் தன்னை வெளிப்படுத்த போகிறார். ஹல்லேலூயா,
ஹல்லேலூயா. நம்முடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்படணும் அப்படின்னு சொன்னா முதல் காரியம் கர்த்தருக்கு பயந்து நடக்கிற ஒரு குடும்ப தலைவனாய், கர்த்தருக்கு பயந்து நடக்கிற ஒரு குடும்ப தலைவியாய் நம்ம இருக்கும்போது நம்முடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். கீழே சொல்லியிருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களையும் தேவன் நமக்கு தருகிற வல்லமையுள்ளவராக இருக்கிறார். 4வது வசனத்தில் மறுபடியும் பார்க்கிறோம், கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். 6 வசனம் இருக்குது, அதுல 2 முறை ஃபியர் ஆஃப் காட் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. ஃபியர் ஆஃப் த லார்ட், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், தேவ பயம், ஃபியர் ஆஃப் லார்ட் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வேதாகமம் முழுவதிலும் ஆண்டவருடைய பிள்ளைகளாகி நீங்களும் நானும் தேவனுக்கு பயந்து அவருடைய வசனத்திற்கு நடுங்குகிறவர்களாக வாழ வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம்னா என்ன அப்படின்னு நம்ம யோசித்தோம்னா, ஆண்டவரை அறியாத ஜனங்களுக்கு ஒரு கடவுள் பயம் உண்டு. அது எப்படி இருக்கும் உங்களுடைய கடவுள் பயம்னா, ஐயோ கடவுளுக்கு பிரியமில்லாததை நம்ம செஞ்சிட்டோம்னா கடவுள் நம்மளை தண்டிச்சிருவார், கடவுள் நமக்கு தீமை செஞ்சிருவார் அப்படின்னு நினச்சி பயப்படுகிற பயம். இது ஒரு ஆரோக்கியமான பயம் கிடையாது. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் எப்படி தேவனுக்கு பயப்படணும்னு சொன்னால், தேவன் என்னை தண்டித்து விடுவார் அதற்காக நான் பயப்படக்கூடாது, தேவன் என்னை நரகத்தில் தள்ளிடுவார் அதுக்காக நான் பயப்படக்கூடாது, நான் தேவனுடைய இருதயத்தை காயப்படுத்தி விடக்கூடாது, தேவன் என்னை துன்பப்படுத்திடுவாரோ, தேவன் எனக்கு தீமை செஞ்சிருவாரோ நினைக்கிறதில்ல, தேவனுக்கு நான் தீமை செஞ்சிருவேனோ, தேவனுடைய இருதயத்தை நான் புண்படுத்திடுவேனோ அப்படிங்கிற பயம். அதுதான் ஆரோக்கியமான பயம். அதாவது ஒரு பிள்ளை தப்பு செஞ்சுட்டா, ஐயோ எங்க அப்பா துக்கப்பட்டுருவாரே, எங்க அப்பா வேதனைப்படுவாரே, எங்க அப்பாவோட இருதயத்தை நான் புண்படுத்திடுவேனே நினைச்சு ஒரு பிள்ளை நினைக்குதில்ல, அதுதான் அப்படிப்பட்ட ஒரு பயம்தான் உங்களுக்கும் எனக்கும் இருக்க வேண்டும். நான் தேவனுடைய இருதயத்தை காயப்படுத்திடக்கூடாது, என் நிமித்தம் தேவனுடைய இருதயம் காயப்பட்டு விடக்கூடாது, புண்பட்டு விடக்கூடாது, தேவனுக்கு என்னுடைய செயல்கள் மூலம் நாம் தீமையை விளைவித்து விடக்கூடாது என்ற பயம். இதுதான் ஆரோக்கியமான பயம். தேவன் இன்றைக்கு நம்மிடத்தில் சொல்லுகிறார், தேவன் என்னைய தண்டிச்சிருவாரோ, என் குடும்பத்தை தண்டிச்சிருவாரோ, என்னை நரகத்தில் தள்ளிடுவாரோ, அதனால நான் இதுக்கு விலகி இருக்கிறேன் என்கிற காரியம் இல்லை. என்னை நேசிக்கிற அன்பு தகப்பன் அவர் நான் செய்கிற காரியத்து நிமித்தம் அவருடைய இருதயம் துக்கப்பட்டு விடக்கூடாதுன்னு சொல்லி கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு நம்முடைய வாழ்க்கை இருக்கும் என்றால், நம்முடைய பிள்ளைகளுக்கு பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு அப்படிப்பட்ட பயத்தை போதிக்கிறவர்களாய் நாம் இருப்போம் என்றால், உண்மையாகவே சொல்லுகிறேன், ஆபிரகாமின் சந்ததி இன்றைக்கு வரைக்கும் முழு உலகத்திற்கும் எப்படி ஆசீர்வாதமாக இருக்கிறதோ அப்படியே உங்களுடைய சந்ததியையும் எங்களுடைய சந்ததியும் தேவன் ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். பெரிய பேக்ரவுண்டு இல்லாமல் இருக்கலாம், பெரிய பெரிய காரியங்கள் நம்முடைய குடும்பங்களுக்கு இல்லாமல் இருக்கலாம், ஆனால் கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷனாய், கர்த்தருடைய வசனத்திற்கு நடுங்குகிறவர்களாய் நாம் இருந்தோம்னா தேவன் நம்மை ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். தேவனுக்கு நம்ம பயப்படுகிறோம் அப்படிங்கிறத தேவன் எப்படி அறிந்து கொள்வார் அப்படின்னு சொன்னால், நம்மை சோதித்து பார்க்க தேவன் விரும்புகிறார். எந்த பொருளெல்லாம் டெஸ்ட் பண்ணப்படுகிறதோ அதுதான் பயன்படுத்தப்படும். பயன்படுத்துவதற்கு முன்பதாக ஒரு பொருள் சோதிக்கப்படுகிறது. எக்ஸாம்பிளுக்கு அலுமினியத்தில் தான் சின்ன பிள்ளைங்க விளையாடுற கார், பஸ் எல்லாம் செய்கிறாங்க, டாய் எல்லாம் செய்கிறாங்க. அதே அலுமினியத்தை வச்சு தான் ஏரோப்ளைனும் செய்கிறாங்க, வானத்தில் பறக்கிற ஏரோப்ளைனையும் செய்கிறாங்க. ஆனால் இந்த டாய் செய்கிற ஏரோப்ளைன்ஸ், அந்த டாய் செய்கிற அலுமினியத்தை ரொம்ப டெஸ்ட் பண்ணுவாங்களா? ஐயோ பயங்கரமாக டெஸ்டிங் பண்ணி தான் அந்த டாயை செய்வாங்களா? பிள்ளைங்களுக்கு இல்லவே இல்லை. ஆனால் ஏரோப்ளைனாக செய்யப்படுகிற அலுமினியம் பல சோதனைகளுக்கு உட்பட்டு அது சோதிக்கப்பட்ட பின் தான் அது பயன்படுத்தப்படுகிறது. அப்போ நீங்களும் நானும் உங்களுடைய விசுவாசம் சோதிக்கப்படுகிறது என்று பேதுரு சொல்றாங்க. நம்ம தேவனுக்கு பயப்படுகிறோமா அப்படிங்கிறத தேவன் சோதித்து பார்க்கிறார். ஏதேன் தோட்டத்தில் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறார்களா ஆதாமும் ஏவாளும் சொல்லி ஆண்டவர் சோதிக்கும்படி அந்த நன்மை தீமை அறியத்தக்க கனியை தேவன் அந்த ஏதேன் தோட்டத்தில் நடுவில் வச்சிருக்கிறாங்க. அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையிலும் தேவ பயம் நமக்குள்ள இருக்கிறதா அப்படிங்கிறத தேவன் பார்க்கிறதற்கு சோதித்து பார்க்கிறார். டெஸ்ட் பண்ணாம தேவன் ஒரு மனிதனை பயன்படுத்துவதே இல்லை. விசுவாசமாக இருக்கட்டும், கீழ்ப்படுதலாக இருக்கட்டும், தேவனுக்கு பயப்படுகிற பயமாக இருக்கட்டும், எல்லாம் சோதிக்கப்படுகிறது. நிறைய நேரத்தில்
ஒரு கேள்விகள் வாலிப கூட்டத்தில் கேட்பாங்க பிள்ளைங்க. ஏன் அண்ணே, ஏன் அக்கா அந்த தோட்டத்தில் ஆண்டவர் அந்த நன்மை தீமை அறியத்தக்க கனியை வைக்கணும், அப்படியே வச்சார், ஏன் சாத்தான உள்ள விடணும், அந்த பழத்தை சாப்பிடும்படி தூண்டுறதுக்கு ஏன் சாத்தான விடுறோம் அப்படின்னு சொன்னா ஒரே வார்த்தையில பதில் சொல்ல வேண்டும்னால், தேவன் மனிதனை சோதிக்க விரும்புகிறார். அவன் டெஸ்ட் பண்ணி தேவன் பார்க்கிறார். நான் தேவனுக்கு பிரியமுள்ளவனா வாழுகிறேனா, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற இருதயம் எனக்கு இருக்குதா அப்படிங்கிறத தேவன் சோதித்து பார்க்கிறார். அப்போ தேவ பயம் நமக்கு இருக்குதாங்கிறத சோதித்து பார்க்கிறார். முதலாவது, தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்று ஒரு மனிதனை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார். அது யார் அப்படின்னு சொன்னா, ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்தில் அவரை குறித்து போடப்பட்டிருக்கிறது நமக்கு தெரியும். ஆபிரகாம். தேவன் ஆபிரகாமுக்கு ஈசாக்கை கொடுக்கிறார். 22ஆம் அதிகாரத்தின் துவக்கம் இப்படி துவங்குகிறது. இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தர் ஆபிரகாமை சோதிக்க எண்ணினார். சோதிக்கும்படி அவர் ஆண்டவர் சொல்றாரு, உன் புத்திரரும் உன் ஏக சுதனுமாகிய ஈசாக்கை எனக்காக மோரியா மலையில நான் காட்டுகிற இடத்துல போய் நீ என்ன செய்யணும், பலியிடணும் அப்படின்னு சொல்லி, அது ஒரு இரவு வேலையா இருக்கலாம் நினைக்கிறேன். அந்த நாளில் ஆண்டவர் சொல்லுகிறார். உடனே ஆபிரகாம் அதிகாலை வேளையிலே 2 வேலைக்காரர்களையும் கூட்டிக் கொண்டு, ஈசாக்கையும் கையில டீனேஜ் பாயா இருக்கிறான், அவனையும் கூட்டிக் கொண்டு அந்த மோரியா மலையை நோக்கி தன்னுடைய பயணத்தை தொடங்குகிறார். 22ஆம் அதிகாரம் 12வது வசனத்துல அவர் ஈசாக்கை அந்த பலிபீடத்தின் மேல கிடைத்து தன்னுடைய கைகள் அந்த கத்தியை ஓங்குகிறார். ஈசாக்கை பலியிடும்படி ஓங்குகிறார். அப்போது வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகிறது, உன்னுடைய குமாரனை நீ என்ன செய்யாதோ, அவன் மேல நீ இதை வெட்ட ஒட்டாதே அப்படின்னு சொல்லிட்டு, இப்பொழுது நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று அறிந்திருக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் ஒரு சர்டிபிகேட் கொடுக்குறாங்க. முதலாவது, தேவனுக்கு பயந்தவன் என்று பரலோகம் ஒரு மனிதனை குறித்து சாட்சி கொடுக்கிறது. அது ஆபிரகாம். ஆபிரகாமுடைய தேவ பயத்தை தேவன் சோதிக்கிறார். எப்படி சோதித்தார்? 22வது அதிகாரத்தின் முதல் வசனத்துல சொல்றாரு, உன் மகனும் உன் ஏக புத்திரனுமாகிய ஈசாக்க பலியிடுன்னு சொல்றாரு. அதிகாலையில் அவர் எழுந்து காரியத்தை நடத்த ஆரம்பித்து விட்டார். அவர் ஒருவேளை ராத்திரி ஆபிரகாமிட்ட ஆண்டவர் சொன்ன காரியம் யாருக்குமே கேட்கவே இல்லை. அவர் சொன்ன காரியம் சாராளுக்கும் தெரியாது, வேலைக்காரர்கள் யாருக்குமே கேட்கல. ஆனா ஒருவேளை நம்ம யோசிச்சு பாருங்களேன், யாருக்குமே கேட்கல ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொன்ன காரியம், எதுவுமே நடக்காதது போல அடுத்த நாள் காலையில் எழுந்து தன்னுடைய ரொட்டீன் ஒர்க்கை அவர் செஞ்சு அப்படியே நடிச்சிருக்கலாம்ல. இல்லவே இல்லை. ஆபிரகாம் என்ன நினைச்சாரு, ஆண்டவர் எனக்கு சொன்ன வார்த்தையை யார் கேட்டாலும் பரவாயில்ல, கேட்கட்டாலும் பரவாயில்ல, நான் கர்த்தருக்கு பயந்ததினால் அவருடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிவேன்னு சொல்லி அதிகாலை வேளையில எழுந்து ஈசாக்கை கையிலே பிடித்து கொண்டு போனார். ஐயா ஆபிரகாம், உங்களுக்கு ஆண்டவர் சொன்ன காரியம் யாருக்குமே தெரியாதப்பா, ரகசியமா சீக்கிரட்டா ராத்திரியில அந்தரங்கத்துல உங்களுக்கு சொன்ன காரியம் தானே, எதுவுமே நடக்காதது போல நடந்திருந்தா யார் கேட்க போறாங்க உங்ககிட்ட அப்படின்னு தானே நம்மளா இருந்தா கேட்டிருப்போம். அவருடைய இருதயம் யாருக்கும் தெரிகிறதோ இல்லையோ, நான் தேவனுக்கு பயந்திருக்கிறேன், அவர் சொன்னதை நான் செய்வேன் என்று ஆபிரகாம் பலியிடும்படி போனார். அதை பார்த்த உடனே பரலோகமே அசந்து விட்டது. வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகிறது. நான் யோசித்து பார்க்குறேன், வானத்திலிருந்து ஒரு சத்தங்கும்போது கோடி கோடி தேவதூதர்களும் மோரியா மலையின் மீது அவர்களுடைய கவனம் மோரியா மலையின் மீது திருப்பப்பட்டது. அங்கே இருக்கிற கோடி கோடி பரிசுத்தவான்கள் எல்லாரும் அந்த மோரியா மலையை பார்த்துருப்பாங்க. ஐயோ, இப்படி ஒரு மனுஷனா, 100 வயதில் பெற்றுக்கொண்ட பிள்ளை ஆண்டவர் ஒரு இரவில் சொன்னார், அதிகாலமே ஒன்றையும் யார்கிட்டையும் கன்சல்ட் கூட பண்ணாம ஆண்டவருடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படின மனிதனை பார்த்தபோது பரலோகத்தில் இருந்து சத்தம் உண்டாகி, ஒன்றும் பிள்ளைக்கு நீ செய்யாதன்னு சொன்னார். இதன் மூலம் ஆண்டவர் நம்மோடு சொல்லுகிற காரியம், பேசுகிற காரியம், ஆலயத்தில் ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார், தேவனுடைய பிள்ளைகளோடு நம்மோடு பேசுகிறார், அவருடைய வசனத்தின் மூலமாக நம்மோடு பேசுகிறார். நம்மக்கிட்ட ஆண்டவருடைய வார்த்தை நம்முடைய இருதயத்துக்கு வரும்போது நமக்கு தெரியும், இது ஆண்டவர் எனக்காக பேசுகிற வார்த்தை. ஆண்டவர் மன்னிக்கணும்னு சொல்கிறார்னா, பல வருடங்களாக இருக்கிற பகையை மன்னிக்கணும்னு ஆண்டவர் எனக்கு தான் இந்த வார்த்தையை பேசுகிறார். கசப்பு மாறணும்னு சொல்கிறார்னா, இது எனக்கு தான். நமக்கு நல்லா தெரியும், தேவனுடைய பிரசன்னத்தில்
இடத்துல ஆண்டவரே நீங்க என் கூட பேசுங்கன்னு நொறுங்கின இருதயத்தோடு திறந்த உள்ளத்தோடு நம்ம ஒரு இடத்துல உட்கார்ந்தா கட்டாயம் ஆண்டவர்கிட்ட நம்மகிட்ட பேசுவாங்க. பேசுகிறது யாரா இருந்தாலும் பரவாயில்ல, தேவன் நமக்கு தேவையான வார்த்தைகளை தருவாங்க. ஆண்டவர் நம்ம உள்ளத்துல பேசுவாங்க. நீ இந்த இடத்துல நல்மனம் பொருந்து, நீ விட்டு கொடு, நீ தாழ்ந்து போ, நீ மன்னிப்பு கேளு, நீ அவர்களோடு பேசு, நீ மன்னி, நீ அவங்களை ஏற்றுக்கோ, இருதயத்தில் அந்த கசப்பான வேர் இருக்குது அதனை பிடுங்கி ஏறின்னு ஆண்டவர் நம்ம கூட வேதத்தின் மூலமாகவோ அல்லது ஆலயத்தில் அமர்ந்திருக்கும் போதோ நம்ம இடத்துல பேசுவார். தேவன் நம்ம இடத்துல பேசுகிற, நம்முடைய இருதயத்தில் பேசுகிற வார்த்தை இந்த பக்கத்தில் இருக்கிற சக விசுவாசிக்கு தெரியாது, இந்த பக்கத்தில் இருக்கிற ஒருவேளை நம்முடைய கணவர் உட்கார்ந்துருந்தான்னு அவங்களுக்கு தெரியாது, நம்ம பக்கத்தில் இருக்கிற யாருக்குமே தெரியாது. ஆனா தேவன் நம்மிடத்துல பேசுறார். இந்த தேவன் பேசுகிற வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிந்தால் நான் தேவனுக்கு பயப்படுகிறேன் என்று அர்த்தம். ஹல்லேலூயா. தேவன் ஆலயத்தில் நம்மிடத்துல பேசுறார். இது எனக்குரிய வார்த்தை நம்ம ரிசீவ் பண்றோம். ஆனா சப்பலை போட்டுட்டு வீட்டுக்கு போகணும்னு அதை மறந்துட்டோம்னு சொன்னா அது எதை வெளிப்படுத்துகிறது? தேவ பயம் எனக்குள் இல்லை என்பதை வெளிப்படுத்துகிறது. தேவனுக்கு பயப்படுகிற பயமோ தேவனுடைய வசனத்திற்கு நடுங்குகிற நடுக்கம் எனக்குள்ளே இல்லை என்பதைத்தான் இந்த காரியம் வெளிப்படுத்துகிறது. ஆபிரகாமுக்கு சொன்னது யாருக்கும் தெரியாது, அந்தரங்கத்தில் சொன்னார். ஆனால் தேவனுக்கு பயப்பட்டதுனால அப்படியே கீழ்ப்படிந்தார். இன்றைக்கு என்னோடும் உங்களோடும் ஆண்டவர் பேசுகிற வார்த்தை பக்கத்தில் இருக்கிற யாருக்குமே தெரியாமல் இருக்கலாம். யாருக்கும் தான் தெரியாதில்ல அப்படின்னு நினச்சி ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தையை கடினப்படுத்தி கொண்டே நாம் இருப்போம் என்றால் தேவன் சோதித்து பார்ப்பார். நீ என் வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறியான்னு சோதித்து பார்ப்பார். யாருக்கும் தெரிஞ்சா கூட நம்ம கீழ்ப்படுகிறதுக்கு ஐயோ மற்றவங்க என்ன நினைப்பாங்களோன்னு ஒருவேளை மக்களுக்காக அதை செய்யலான். ஆனால் அந்தரங்கத்தில் என் இருதயத்தில் ஹார்ட் டு ஹார்ட் ஆண்டவர் பேசுகிற வார்த்தைக்கு நான் கீழ்ப்படுகிறேனா என்பதுதான் தேவனுக்கு பயப்படுகிறேன் என்பதற்குரிய ஒரு டெஸ்ட் என்பதை மறந்து போகாதீர்கள். ஆபிரகாமை பல ஆண்டுகளுக்கு முன்பதாக அந்த ஊர் என்ற கல்தேயர் தேசத்திலிருந்து அழைக்கிறார். அன்றைக்கு அவர் கீழ்ப்படிந்தார். இன்றைக்கு பல ஆண்டுகள் ஆகிவிட்டது. அன்றைக்கு கீழ்ப்படிந்த டெஸ்ட் பண்ணிட்டார், போதும்னு அவர் நினைக்கல. இன்றைக்கு 40-50 ஆண்டுகள் ஆயிடுச்சு. அப்போதும் ஆண்டவர் அவர் கீழ்ப்படுகிறாரா என்று, அவருடைய வார்த்தைக்கு தேவ பயம் அவரிடத்தில் உண்டா என்று டெஸ்ட் பண்ணி பார்க்கிறார். ஒருவேளை நீங்களும் நானும் ஆலயத்தில் 30-40 ஆண்டுகளாக நம்ம இருக்கலாம். அதற்கு 60 வயதிற்கு மேற்பட்டவர்களாக இருக்கலாம். ஒருவேளை ஆலயத்தின் விசுவாசிகள் ஆன போது நம்மிடத்தில் தேவ பயம் இருக்கான்னு டெஸ்ட் பண்ண ஆண்டவர் இன்றைக்கு 40-50 வருடங்கள் கழித்து கூட உங்களிடத்திலும் என்னிடத்திலும் தேவ பயம் இருக்கிறதா, என் வார்த்தைக்கு கீழ்ப்படிவானா, யாரும் இல்லாத அந்தரங்கத்தில் யாருக்கும் தெரியாமல் அவர்களோடு நான் பேசுகிற வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறானா என்று சொல்லி தேவன் நம்மை சோதி தருகிற தேவனாயிருக்கிறார். இன்றைக்கு அவர் நம்மிடத்தில் டெஸ்ட்டை வச்சாரு அப்படின்னு சொன்னால், நம்மிடத்தை அந்த சோதித்து பார்ப்பார் என்று சொன்னால் பரலோகம் நம்ம குறித்து சொல்ல முடியுமா? என் மக தேவனுக்கு பயப்படுகிறவள் என்று நான் அறிந்திருக்கிறேன். தேவன் நம்ம பார்த்து சொல்ல முடியுமா? இன்றைக்கு ஆண்டவர் அப்படிப்பட்ட ஃபியர் ஆஃப் காட், தேவ பயத்தை நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஆர் ஸ்டான்லி என்னுடைய சாட்சி சமீப காலத்தில் வந்து இன்டர்வியூ வந்தது. அதில் ஒரு வார்த்தை சொன்னாங்க, இன்றைக்கு ஆலயங்களில் பயப்படாதீங்க பயப்படாதீங்க, பைபிளில் 365 நாளும் பயப்படாதீங்கிற வார்த்தை இருக்கிறதுனால, பயப்படாதீங்கிற வார்த்தை கேட்டுக்கொண்டே பிரசங்க பீடத்தில் இருக்கிறதுனால் இன்றைக்கு சபைகளுக்குள்ளாக அவிசுவாசிகளுக்குள்ளாக கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் கூட இல்லாமல் போய்விட்டது என்று சொன்னார். உண்மைதானே? இது எவ்வளோ உண்மை இல்லை? பயப்படாதீங்கன்னு கம்ஃபர்ட் பண்ணுறதுக்காக, கம்ஃபர்ட் தேவன் நம்மை பயப்படாதீங்கன்னு சொல்லியிருக்கிறார். எதற்குமே நம்ம பயப்படலை, பய வேண்டியதில்லை. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை தரல, பெலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை தந்திருக்கிறார். ஆனால் அதுதான் 90% மாறும்போது தேவனுக்கு பயப்படுகிற பயம் கூட இல்லாத ஒரு துணிகர செயல்கள் இன்றைக்கு சபைக்குள்ளும் சமுதாயத்திற்குள்ளும் நடந்து கொண்டிருக்கிறத நம்ம அறிந்திருக்கிறோம். ஆண்டவர்கிட்ட கேட்ப, ஆண்டவரே நான் தேவனுக்கு பயப்படுகிறேனா? நீங்கள் என்னை டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா நான் அதில் பாஸ் பண்ணிடணும் ஆண்டவரே, பரலோக கவனத்தை என்னுடைய தேவ பயம் இழுத்து விட வேண்டும் என்று சொல்லி நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் இந்த ஜெபம் நமக்கு இருக்க வேண்டும். முதலாவதாக தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று வாழ்த்துதலை, அந்த அப்ரிசியேஷனை பெற்றவர் ஆபிரகாம்னு சொல்லி பார்த்தோம். அடுத்ததா எப்படி ஆண்டவர் சோதித்து பார்க்கிறார், நம்மிடத்தில் தேவ பயம் உண்டா என்பதை எப்படி சோதித்து பார்க்கிறார்? வேதாகமத்தில் முதல்ல எழுத்தின்படி லிட்டரலா தேவ பயம் என்கிற வார்த்தை எங்க வருகிறது அப்படின்னு சொன்னா,
ஆதியாகமம் 20வது அதிகாரம் 11வது வசனத்தில் வருது. அதில் ஆபிரகாம் சாராளை கூட்டிட்டு ஆண்டவர் சொன்ன இடத்திற்கு போகும்படி அவர் வர்றார். அப்போ கேரார் ஊரில் அவர் தங்கியிருக்கிறார். கேராரின் தேசத்தில் தங்கியிருக்கிறார். அங்கு ராஜாவாக இருக்கிறது அபிமெலேக்கு. அவர் சாராளை மிகுந்த அழகுள்ள ஸ்திரீ அப்படின்னு சொல்லி கண்டு அவரை தன்னுடைய அரண்மனைக்கு சாராளை அழைக்கிறார். ஏற்கனவே ஆபிரகாம் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, சாராளை நிமித்தம் தன்னை கொன்று போடுவார்களோ அப்படின்னு சொல்லி தெரிஞ்சு அறிந்து அவர் என்ன செய்தார், பயந்து இது என்னுடைய மனைவி இல்லை என்னுடைய சகோதரின்னு சொல்லியிருந்தார். உன்னை சகோதரின்னு தானே சொல்றாரு அப்படின்னு சொல்லி அபிமெலேக்கு ராஜா இந்த அழகுள்ள சாராளை தனக்கு மனைவியாக்கி கொள்ளும்படி அவர் அரண்மனைக்கு அழைக்கிறார். முதல்ல வருகிற வார்த்தை வேதாகமத்தில் அந்த 11வது வசனத்தில் வருது. ஏன்பா இப்படி செஞ்சுட்ட, கடவுள் என்னை சொப்பனத்தில் தோண்டி கண்டிச்சாரே, அது உன்னுடைய மனைவியா இருக்க நீ உன் சகோதரின்னு எப்படி சொன்னன்னு சொன்னப்போ ஆபிரகாம் சொல்றாரு, இந்த இடத்தில் தேவ பயம் இல்லை என்பதை அறிந்து பயந்து நான் இப்படி என்ன செஞ்சேன் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்றார். அப்போ இந்த ஜனங்கள் இந்த பாவத்தை செய்து விடுவார்கள் என்று சொல்லி நினைத்து ஆபிரகாம் இந்த இடத்துல தேவ பயம் இல்லை என்று நான் அறிந்திருக்கிறேன் சொல்றார். இதுல யோசித்து பாருங்க, முதல்ல வேதாகமத்தில் தேவ பயம் என்கிற வார்த்தை எந்த பாவத்திற்காக பயன்படுத்தப்படுகிறது என்றால் பாலியத்திற்குரிய பாவம். இந்த பாவம் இந்த இடத்தில் நடந்து விடுமோ என்று நான் அஞ்சி நான் என் சகோதரின்னு போய் சொல்லிட்டேன்னு சொல்றார். தேவ பயம் என்று வேதாகமத்தில் முதல் எழுதப்பட்டது 20ஆம் அதிகாரம் 11வது வசனம். எதற்காக எழுதப்படுகிறது? அவருடைய ஆபிரகாமுடைய இருதயத்தில் என்னது, எங்கெல்லாம் தேவ பயம் இல்லையோ அங்கெல்லாம் இந்த விருப்பம் கட்டுப்படுத்தப்படாமல் இருக்கும் என்பதை ஆபிரகாம் அறிந்திருந்ததுனால இங்க தேவ பயமே இல்லையே, சாராளுக்காக ஒரு மனுஷிக்காக ஒரு பெண்ணுக்காக ஒரு மனுஷனை கொலை பண்ண கூட இந்த தேசத்தின் ஜனங்கள் துணிய மாட்டாங்க, ஏன்னா இங்க தேவ பயமே இல்லை என்று அவர் அறிந்து இந்த காரியத்தை சொன்னதாக பார்க்கிறோம். பாருங்களேன், வேதாகமத்தில் மறந்துடவே கூடாது. ஷாக்கிங் நியூஸ். தேவ பயம் என்ற வார்த்தை எதற்காக எழுதப்படுகிறது? பாலியத்திற்குரிய பாவம் நடந்து விடுமோ, இந்த எண்ணம் இந்த விருப்பம் எங்கெல்லாம் கட்டுப்படுத்தப்படவில்லையோ அங்கு தேவ பயம் இல்லாததினால்தான் இது நடக்கும் என்பதை அறிந்திருக்கிறார். இன்றைக்கும் ஆண்டவர் சமுதாயத்தில் இருக்கிற மனிதர்களை பார்த்து ஆண்டவருடைய இருதயத்தின் ஏக்கமும் இப்படிதான் இருக்குது. இன்றைக்கு உலகம் இப்படிப்பட்ட எண்ணத்தினால் பாலியத்திற்குரிய பாவம் இச்சைகள் சமுதாயத்தில் பெருகி இருக்கிற காலகட்டத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தேவனுக்கு பயப்படுகிற பயம் இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது. மனிதன் தவறான வாழ்க்கை, இல்லீகல் லைஃப், கர்த்தருக்கு பயப்படாத துணிகரமான வாழ்க்கை. ஒருவேளை லைஃப் தான் அப்படிங்கிறது இல்லை, வேதாகமம் சொல்லுகிறது தவறான இச்சையோடு தவறான பார்வையோடு பார்த்தாலே நமக்கு அது பாவம் என்று சொல்லி வேதாகமத்தில் நம்ம எச்சரிக்கப்படுகிறோம். அவ்வளவு எச்சரிப்பூட்டுகிற வார்த்தைகளை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். எவ்வளவு பரிசுத்தத்தை தேவன் உங்களிடத்தும் என்னிடத்திலும் எதிர்பார்ப்பார் என்றால் இப்படிப்பட்ட வார்த்தைகளை தேவன் கொடுத்திருப்பார் என்று யோசித்து பாருங்கள். இன்னைக்கு மனுஷன்ட்ட இப்படி ஒரு பாவங்களுக்கு ஏன் விலகி இருக்கிறீங்க? ஒருவேளை பயந்து ஐயோ இப்படிப்பட்ட பாவத்தை எப்படி ஒரு பாவத்தில் விழுந்துட்டீங்களே அப்படின்னு சொல்லி ஒரு மனுஷன்ட்ட கேட்டான். அவர் சொல்வார், ஐயோ அவருடைய சிந்தனை எப்படி இருக்குன்னா, நல்ல வேலை நான் செஞ்ச காரியம் யாருக்குமே தெரியலல்ல அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இல்லை, அது தெரிஞ்சிச்சுன்னா அதையும் மீறி ஒரு காரியத்தை ஜனங்கள் சொல்கிறத எங்கள் காதால நான் கேட்டிருக்கிறேன். ஊழியத்தின் பாதையில் யாருமே செய்யாததையா நான் செஞ்சிட்டேன். எவ்வளோ ஒரு துணிகரமான வார்த்தைகள் இன்றைக்கு மனிதர்களுடைய நாவிலிருந்து வருகிறது. ஏப்பா இவ்வளோ உன் லைஃப், உனக்கு குடும்பம் ஆண்டவர் இவ்வளோ அழகாய் உனக்கு மனைவி பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார், ஏன் உனக்கு இப்படி ஒரு வாழ்க்கை, ஏன் இப்படி ஒரு சிந்தனை, ஏன் இப்படி ஒரு சீர்கட்ட ஒரு எண்ணம் உனக்கு வந்து விட்டது? முதல்ல சொல்றாங்க, என் வாழ்க்கை நான் என்னுடைய தவறான காரியம் யாருக்கும் தெரியலன்னு நினைக்கிறாங்க. இப்போ அதையும் மிஞ்சி யாரும் சமுதாயத்தில் செய்யாததையா செஞ்சிட்டேன்னு சொல்லுகிற அளவுக்கு இன்றைக்கு மனிதர்களுடைய இருதயத்தில் துணிகரம் வந்து விட்டது. தேவன் உங்களையும் என்னையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால், நம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்றால், நீங்களும் நானும் தேவனுக்கு பயப்படுகிற மனுஷனாய், தேவனுக்கு பயப்படுகிற மனுஷியாய் வாழும்போது தேவன் இவ்விதமாய் நம்முடைய குடும்பத்தை ஆசீர்வதிக்க வல்லவர். யோசேப்பிட்ட பார்த்து, ஏன்பா போத்திபாரின் வீட்டில் இருந்து ஓடுன அப்படின்னு சொல்லி கேட்டோன்னா யோசேப்பு சொல்வார், நான் இந்த பாவத்தை செஞ்சேன் அப்படின்னு சொன்னால் அது என்ன மட்டும்தான் காயப்படுத்தும், ஆனால் நான் இந்த பாவத்தை செஞ்சேன், நான் இதை என்னுடைய தேவனுடைய இருதயத்தை காயப்படுத்தி விடக்கூடாது. இல்லை, என்னெந்த பாவம் காயப்படுத்தக்கூடாது அப்படிங்கிறது கூட எனக்கு பெரிய நோக்கம் இல்லை. இந்த பாவத்தில் நான் உடன்பட்டானா தேவனுடைய இருதயத்தை காயப்படுத்திடுவேனே அப்படிங்கிற எண்ணம் யோசேப்புக்குள்ளாக இருந்தது.
ஹல்லேலூயா. இன்றைக்கு மனிதர்களிடத்தில் கேட்டோன்னு சொன்னால் அவங்க சொல்லுவாங்க, இப்படி இப்படி பாவங்களுக்கெல்லாம் நான் விலகி இருக்கிறேன்ப்பா, ஏன்னா என் நல்ல பேர் கெட்டு போயிடும் பாருங்க, என்னுடைய ஃப்யூச்சர் ஸ்பாயில் ஆயிரும்ல, என் ஃபேமிலி என் ஃப்யூச்சர் அவங்க அங்கே இருக்கிற நல்ல பேர் கெட்டு போயிடும், எங்கள் குடும்பத்துக்கு சாபம் வந்துடும், கடவுள் என்ன நரகத்தில் தள்ளிடுவார், ஐயோ அதுக்காக நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறத காட்டிலும் தேவனுக்கு பயந்து ஆண்டவருடைய இருதயத்தை நான் புண்படுத்தி விடக்கூடாது, ஆண்டவருக்கு ஏற்ற பிள்ளையாய் நான் வாழ வேண்டும் என்ற இருதயத்தோடு வாழுகிற வாழ்க்கை வேண்டும். ஏன் இப்படிப்பட்ட பாவத்திற்கு விலகி இருக்கிறீங்க? ஐயோ என் ஃப்யூச்சர் ஸ்பாயிலாரும், என் பேரு கெட்டு போயிடும், நல்ல பேர் கெட்டு போயிடும், என் குடும்பத்துக்கு என்ன ஆகும், என் ஃப்யூச்சர் என்ன ஆகும்னு நினச்சி நான் இருக்கிறதல்ல. அது ஒரு உண்மையான பரிசுத்தமானு கேட்டால் இல்லைன்னு தான் சொல்லணும். உண்மையான இருதயம் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி? நான் காயப்பட்டுருவேங்கிறத காட்டிலுமே தேவன் காயப்பட்டு விடுவாரே. இந்த பாவத்திலே தேவ பயம் என்ற வார்த்தை முதலாவது இந்த காரியத்திற்கு எழுதப்படுகிறது. சமுதாயமாக இருக்கலாம், சபையாக இருக்கலாம், அதில் அங்கத்தினராக இருக்கிற நாம் ஒவ்வொரு நாளும் வீழ்ச்சி அடைகிறதற்கு இந்த உலகம் நம்மை சுற்றிலும் பாவமுள்ள உலகத்தில் தான் நம்ம இருக்கிறோம். பாவமுள்ள உலகத்தில் இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் ஜெபத்திலே விழிப்புள்ளவர்களாய் அலர்ட்டாக இருக்க வேண்டியது, ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருந்து நம்மை காத்து கொள்ள வேண்டியது மிக மிக அவசியமாக இருக்கிறது. நம்முடைய மனசாட்சியிலே சில காரியங்கள் வரும்போதே ஆண்டவருடைய சமூகத்தில் விட்டுவிட வேண்டும். ஒருவேளை அப்படிப்பட்ட சிந்தனை, அப்படிப்பட்ட துர் இச்சைகள், துர்பாவங்கள், அப்படிப்பட்ட வாழ்க்கை எனக்குள்ள இருக்குதுன்னு சொன்னோன்னா இன்றைக்கே ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே என்னை மன்னியும் அப்பா, நான் உடைய சமூகத்தில் நான் மாற விரும்புகிறேன், உங்க பிரசன்னத்திலே நான் மாற்றத்தை விரும்புகிறேன் சொல்லி எப்பேற்பட்ட பாவ வாழ்க்கையில் இருப்போம் என்றால், துணிகரமான வாழ்க்கை இருக்கும் என்றால், இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அவர் நம் தகப்பனையா, என் பிதாவே, பரமண்டலங்களில் இருக்கிற என் பிதாவே என்று சொல்லும்போது அவர் அப்பா, நான் பிள்ளை. அவர் அப்பாவா இருக்கிறார், நான் பிள்ளையா, மண்ணில் விளையாடி கொண்டிருக்கிற ஒரு சின்ன பிள்ளையா இருக்கிறேன். ஆண்டவர்கிட்ட போய் நிற்கிறேன், ஆண்டவரே என் ட்ரெஸ் எல்லாம் பாருங்க, மண்ணில் சேரில் விளையாண்டி என் ட்ரெஸ் எல்லாம் அழுக்கா இருக்கு, என் கையும் காலும் சேரா ஒட்டி கொண்டு இருக்குது. ஆண்டவரே என்னுடைய கைகளை பாருங்க, கால்கள் முட்டியெல்லாம் பாருங்க, செராச்சி காயப்பட்டு இருக்குது, அதை எப்படி சுத்தம் பண்ணணும்னு எனக்கு தெரியல, என்னால் என்னை கழுவிக்கொள்ள முடியல. ஆண்டவரே நான் உங்க பிள்ளைலப்பா, என்னை கழுவிருங்கன்னு சொல்லி இருக்கிற வண்ணமாகவே சேரும் சகதியுமாய் அழுக்காயிருக்கிற நம்முடைய சரீரத்தோடு, அழுக்காயிருக்கிற நம்முடைய கைகள் கால்களோடு, காயப்பட்ட நம்முடைய இருதயத்தோடு ஆண்டவருடைய சமூகத்தில், அப்பா என்னை மாற்றுங்க, நான் மாற விரும்புகிறேன், உம்முடைய இருதயத்தை எனக்கு தாங்க, நீங்க விரும்புகிற பரிசுத்தத்தில் நான் வாழ விரும்புகிறேன், என் சந்ததி அப்படி வாழணும்னு நான் வாஞ்சப்படுறேன் ஆண்டவரே என்று சொல்லி ஒரு சிறு பிள்ளை, மண்ணில் விளையாண்ட சின்ன பிள்ளை அப்பா முன்னாடி நிற்கிறது போல, எப்பேற்பட்ட பாவ அழுக்கா இருந்தாலும், எப்பேற்பட்ட கரைகளோடும், எப்பேற்பட்ட காயத்தோடும் ஆண்டவருடைய சமூகத்தின் முன்னாடி வந்தோம்னா தேவன் நம்மை சுத்திகரிக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஒருவேளை ஆண்டு கணக்கான ஆலயத்திற்கு வரலாம், ஒருவேளை அந்த உண்மையான ரட்சிப்பின் சந்தோஷத்தை, அந்த ரட்சிப்பின் அனுபவத்தை நம்ம பெற்றுக்கொள்ளாதவர்களாக இருப்போம் என்றால், இன்றே ரட்சண்ய நாள் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. இன்றே அனுக்கிரக காலம், நாளை என்று தள்ளிவிடுவதற்காக அல்ல, இன்றைக்கு ஆபிரகாமிட்ட பேசினதை போல ஆண்டவர் யாருக்கும் தெரியாமல் உங்கள் அந்தரங்கத்திலே, உங்கள் இருதயத்திலே உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு இப்படிப்பட்ட பாவம் மலிந்து காணப்படுகிறது. எதை நிரூபிக்கிறது? தேவ பயம் இல்லை என்பதை நிரூபிக்கிறது. டெஸ்ட் பண்ணி பார்க்கிறார் ஆண்டவர், இந்த காரியத்தில் உன்னுடைய இருதயத்தில் எனக்கு பயப்படுகிற பயம் இருக்குதா? இந்த காரியத்தில் தேவனுக்கு பயப்படுகிற பயம் நமக்கு இல்லைன்னா ஆண்டவருடைய சமூகத்தில் மனம் வருந்தி வருவோம். அடுத்ததா, தேவனுக்கு பயப்படுகிற மனுஷனுக்கு இருக்கிற சுபாவத்தை ஒன்று பைபிள் முழுவதும் பரவலாக நம்ம பார்க்க முடியும். அதில் லூக்கா 18 அதிகாரத்தில் அநீதி உள்ள நியாயாதிபதியை குறித்து போடப்பட்டிருக்கும். அதில் அடுத்த 2வது வசனம் நினைக்கிறேன், அதில் போடப்பட்டிருக்கும் அந்த அநீதி உள்ள நியாயாதிபதியை, அவர் தேவனுக்கு பயப்படாதவனும் மனுஷனை மதியாதவனும் அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருக்கும். எங்கெல்லாம் மனுஷனை மதிக்கிற ஒரு குணம் வருதோ அங்கெல்லாம் தேவனுக்கு பயப்படுகிற பயம் அதில் வருகிறத பார்க்க முடியும். இவன் தேவனுக்கு பயப்படாதவனும் மனுஷனை மதியாதவனும். அப்போ தேவனுக்கு பயப்படுகிற ஒரு மனுஷனுக்குள்ளாக இன்பில்ட்டா, அவனுக்கு தேவனுக்கு பயப்படுகிற பயத்தினால நமக்குள்ள வருகிற ஒரு காட்லி கேரக்டர் என்ன அப்படின்னு சொன்னா, ரெஸ்பெக்ட் அதர்ஸ், மற்றவங்களை மதிக்கிற ஒரு இருதயம் நமக்குள்ளாக இருக்கும்.
நம்ம டெஸ்ட் பண்ணி பார்ப்போம், யாரையும் நம்மளால மதிக்க முடியலையா, எல்லாரையும் அற்பமா பார்க்குறோமா, எல்லாரையும் அலட்சியப்படுத்துறோமா, யாரையுமே தேவ சாயலா பார்க்குற ஒரு இருதயம் நமக்கு இல்லையா அப்படின்னு சொன்னா, தேவனுக்கு பயப்படுகிற பயம் எனக்கு இல்லையோ என்று நம்மை சோதித்து பார்க்க வேண்டும். அந்த அநீதியுள்ள நியாயாதிபதிக்கு போடப்பட்டிருக்குது, அவன் தேவனுக்கு பயப்படாதவனும் மனுஷனை மதியாதவனுமாயிருந்தான். தேவனுக்கு பயப்படுகிற மனுஷனால் நிச்சயமாய் மனுஷர்களை மதிக்க முடியும். லேவியராகமம் 19வது அதிகாரத்தில் போடப்பட்டிருக்கும், நரைத்தவனுக்கு முன்பாக எழுந்து முதிர் வயதினுடைய முகத்தை கனம் பண்ணி நீ கர்த்தருக்கு பயப்படுவாயாக, நான் கர்த்தர் அப்படின்னு போடப்பட்டிருக்கும். ஏன் நரைத்தவனுக்கு முன்னாடி எழும்பு, முதிர் வயதின் முகத்தை நீ கனம் பண்ணுன்னு சொல்லிட்டு ஏன் இந்த இடத்துல நான் கர்த்தருக்கு பயப்படுவாயாக போடப்பட்டிருக்குது? மற்றவங்களை ஏன் ரெஸ்பெக்ட் பண்ணணும்? அதோட சேர்த்து அரை புள்ளி வைத்து கர்த்தருக்கு பயப்படுவாயாக, நான் கர்த்தர் என்று சொல்லியிருப்பார். அதே 19ஆம் அதிகாரத்தில் போடப்பட்டிருக்கும், குருடனுக்கு முன்னாடி தடுக்கல்ல வைக்காத, செவிடனை நிந்திக்காத, செவிடனை பார்த்து அப்படி ஏதோ சொல்லி அவர் இன்னொன்னு கேட்க இன்னொன்னு சொல்லி ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்ற நேரமா இருக்கக்கூடாது. அவர்களை கனம் பண்ண வேண்டும். செவிடனோ குருடனோ அது தேவ சாயலாய் இருக்க படைக்கப்பட்ட மனிதன், அவனை கனம் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த வசனத்தில் நீங்க வீட்டில் போய் வாசிங்க. லேவியராகமம் 19ஆம் அதிகாரத்தில் இதுல இருக்கும். இப்படிப்பட்ட மற்றவர்களை மதிக்க வேண்டும் என்ற காரியத்தில் அதுலேயும் போடப்பட்டிருக்கும், குருடனுக்கு முன்னாடி தடைக்கல்ல வைக்காத, அப்படி கர்த்தருக்கு பயப்படுவாயாக, நான் கர்த்தர். அப்போ தேவனுக்கு பயப்படுகிற மனுஷனுக்குள்ளே இருக்கிற ஒரு கேரக்டர், மற்றவங்களை மதிக்கிற ஒரு குணம் நம்முடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கணும். ஒருவேளை நீங்கள் மற்ற பிள்ளைகள் வீட்டில் ஒருவேளை உங்களுக்கு உதவிக்கு ஆட்கள் வரலாம், பாத்திரம் கழுவ, வீட்டை பெருக்கிறதுக்கோ துணியை துவைக்கிறதுக்கோ உங்களுக்கு ஒரு சர்வெண்ட் இருக்கலாம். அப்போது அவங்க கிட்ட நம்முடைய பிள்ளைகள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று கற்றுக் கொடுக்க வேண்டும். அவர்களை மரியாதை செலுத்தி பேசுகிற ஒரு இருதயம் வேணும். அவங்கள நம்மளே மரியாதை இல்லாமல் பேசணும்னா, நம்மளே அவர்களை மனுஷனா மதிக்கலன்னு சொன்னால் நம்முடைய பிள்ளைங்களுக்குள்ள அதே குணம் தான் இருக்கும். அதே குணம் தான் இருக்கும். அவங்க பாத்திரம் கழுவிட்டு இருக்கிறாங்களா, நம்ம பிள்ளை சாப்பிட்டுட்டு தட்டை கொண்டு வருதா, ஓன் தட்டை நீ தான் கழுவி வைக்கணும், ஆன்ட்டி கொஞ்சம் தள்ளிக்கோங்க நான் கழுவிடுறேன்னு சொல்லி ஓன் தட்டை நீ தான் கழுவி வைக்கணும். அங்கே டொம்முன்னு தூக்கி போடுற கேரக்டர் என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. இன்னைக்கு பிள்ளைகள் அம்மா அப்பா அம்மாலாம் நம்ம வீட்டில் வேலை செய்யறாங்க, அவா இவா அப்படின்னு சொல்லி பேசுறதுனால அதே வார்த்தைகள் தப்புடே தெரியாமல் நம்முடைய பிள்ளைகளுடைய இருதயத்திற்குள்ள வந்து விடுகிறது. எல்லாரையும் கனம் பண்ணுகிற இருதயம் நமக்கு வேண்டும். ஆபிரகாம் சாராள் மரித்த போது ஆதியாகமத்தில் அந்த வசனம் போடப்பட்டிருக்குது. சாராள் மரித்த போது ஆதியாகமம் 23வது அதிகாரம் அந்த ஒரு இடத்துல ஏத்தின் புத்திரர்கிட்ட கேட்கிறார், என் மனைவியை அடக்கம் பண்றதுக்கு ஒரு கல்லறை வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறார். அப்போ ஏத்தின் புத்திரர் சொல்றாங்க, ஐயா நீங்க மகா பிரபு, உங்களுக்கு எந்த இடம் வேணுமோ அதை எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்றாரு. ஆனா ஆபிரகாம் சொல்வார், இல்லை ஏன்னா விலை கொடுத்து ஒரு இடத்த வாங்கணும்னு சொன்னேன், மக்மேலா அப்படிங்கிற ஒரு குகையை கொடுக்குறாங்க. அப்போ ஏத்தின் புத்திரர் அங்க வர்றாங்க, ஆபிரகாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க நினைக்க ஒரு இடத்துல. அப்போ அந்த மனுஷரை பார்த்த உடனே அவங்க சொல்றாங்க, ஆபிரகாம நீர் எங்களுக்குள்ளே மகா பிரபுன்னு சொல்றாங்க. அவ்வளோ உயர்ந்தவராக அவங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்குறாங்க. ஆனா வயதில் மூத்த ஆபிரகாம் எழுந்து வந்தனம் செய்து அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருக்குது. அந்த இடத்தை வாங்குறதுக்கு வந்தனம் அவங்க ஏத்தின் புத்திரர் கொடுக்குறாங்க, விலை கொடுத்து தான் வாங்குறாங்க. எழுந்துன்னு போடப்பட்டிருக்குது. இவர் தான் வயதில் மூத்தவர், இவரை மகா பிரபுவாக சமுதாயம் மதிக்கிறது, இவர் எழுந்திருக்கிறார் வந்தனம் செய்து. நம்ம ஸ்தோத்திரம்னு சொல்றோம், ஒருவேளை அவங்க முறைப்படி எப்படி குனிஞ்சு சொல்வாங்களா தெரியல, வந்தனம் செய்கிறார். நான் யோசிக்கிறேன், கட்டாயம் ஈசாக்கு எங்க தான் இருந்திருப்பாரு, அப்பா கூட தான் நின்றுப்பார். அப்பா எப்படி ரெஸ்பெக்ட் பண்றாரு, இவங்களை எப்படி எழுந்து நின்று எப்படி வணஞ்சு குனிஞ்சு வணங்குறாரு அப்படிங்கிறதெல்லாம் ஈசாக்கு என்ன செய்து கொண்டே இருப்பார், பார்த்து கொண்டே இருப்பார். இன்றைக்கும் ஆண்டவருடைய பிள்ளைகளாகி நீங்களும் நானும் நம்முடைய பிள்ளைகளுக்கு சொத்துக்களை சேர்த்து வைக்கிறோம். ஐயோ 2 பிள்ளை இருக்கிறான், ரெண்டு இடத்துல வீடு தனித்தனியா வாங்கி கொடுத்துருவோம், பிரச்சனை இல்லாம இருக்குள்ள நம்ம கண்ணுக்கு பிறகு அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம். அப்படி எல்லாவற்றையும் செப்பரேட் பண்ணி சொத்துக்களை அவங்களுக்குரிய காரியங்களை ரொம்ப ஞானத்தோடு சேவிங் பண்ணி நம்ம கட்டி கொடுக்குறோம், அவங்களுக்காக சேர்த்து வைக்கிறோம். ஆனால் உண்மையான சொத்து என்னன்னா, அம்மா அப்பாவா நம்ம வாழுகிற வாழ்க்கையிலிருந்து அவர்கள் கற்றுக்கொள்ளக்கூடியது தான் மிகப்பெரிய சொத்து. அம்மா அப்பா மற்றவங்ககிட்ட எப்படி ரெஸ்பெக்ட் கொடுத்து பேசுறாங்க, எப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்குறாங்க, மன்னிக்கிறாங்க, அம்மா சொல்றத அப்பா சொல்றத அம்மா எப்படி கீழ்ப்படுகிறாங்க, எல்லாவற்றையும் நம்முடைய பிள்ளைகள் பார்க்கிறார்கள். இதுதான் உங்க லைஃப்ல இன்பில்ட் சொத்தாக அவர்களுக்கு வரப்போகிறது. ஹல்லேலூயா. நம்ம நினைக்கிறோம்
நம்ம பிள்ளை சுமையே சுமந்துடக்கூடாது, கஷ்டமே பட்டுறக்கூடாது. என் பிள்ளை கல்யாணம் முடிக்கிற வரைக்கும் ஒரு வேளை கூட செய்யாமல் நல்ல ராஜாத்தி மாதிரி என் வீட்டில் இருக்கணும், கட்டி கொடுக்குற இடத்துல கஷ்டப்பட போதோ அப்படின்னு நம்மளே நினச்சிரும். ஆனால் ஈசாக்கு இதில் அதை பார்க்கும்போது பலி எடுக்க தான் கூட்டு போகிறாரு. மோரியா மலையை பார்த்த உடனே என்ன செய்கிறாரு, அந்த ஒரு மரக்கட்டை, அந்த கட்டை அது வரைக்கும் வேலைக்காரர்கள் சுமந்துட்டு வர்றாங்க, அந்த கட்டையை தூக்கி யாரோட தோளில் வைக்கிறாராம், ஈசாக்கோட தோளில் வைக்கிறாராம். ஐயோ என் பிள்ளையை பலி கொடுக்க போகிறேன், என் பிள்ளை சுமக்கணுமா, இந்த வேலைக்காரர்கள் சொல்லிருக்கலாம் அங்க வரைக்கும் வச்சுட்டு நீங்க கீழே இறங்கி இங்க வந்து நில்லுங்கப்பான்னு சொல்லிருக்கலாம். அவர் மகா பிரபு, அவருடைய ஐஸ்வர்யத்தை பூமியே தாங்க கொள்ளாத இருக்கிற ஒரு ஐஸ்வர்யவான். ஆனா தன்னுடைய பிள்ளையின் தோள்களில் அந்த சுமையை வைக்கிறார். இல்லை, இளம் பிரயாயத்தில் நுகத்தை சுமப்பது மனுஷனுக்கு நல்லது. இன்றைக்கு பேரண்ட்ஸாக இருக்கிறோம், ஆண்டவர் நம்மளை எல்லா விதத்திலும் ஆசீர்வதித்திருக்கிறார். நல்ல வேலையை கொடுக்குறார், நல்ல கவர்மெண்ட் ஜாபை கொடுத்துருக்காங்க, நல்ல வீடு கொடுத்துருக்குறாங்க, நல்ல கார் கொடுத்துருக்குறாங்க. பிள்ளைங்க கேட்டால் உடனே வாங்கி கொடுக்கறதுக்கு எல்லா விதமான வசதி வாய்ப்புகளையும் கொடுத்துருக்குறாங்க. நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது நம்ம நிறைய பேர் யோசிச்சிருக்கோம், கிறிஸ்மஸ்க்கு தான் ஒரு ட்ரெஸ்ஸு, கோயில் பிரதிஷ்டைக்கு தான் ஒரு ட்ரெஸ்ஸு. அப்பா அந்த 100 ரூபாய் 200 ரூபாய்க்கு ஒரு உடுப்பை எடுத்து கொடுப்பாங்க. அந்த உடுப்பை எத்தனை முறை கிறிஸ்மஸ்க்குள்ள வச்சு பார்ப்போம், பல்ப் வெளிச்சத்தில் வச்சு பார்ப்போம், டியூப்லைட் வெளிச்சத்தில் வச்சு பார்ப்போம், சன்லைட்ல எப்படி இருக்குன்னு வெளியே கொண்டு வந்து பார்ப்போம். ஆசையா அந்த உடுப்பை அப்படியே ஸ்மெல் பண்ணி பார்த்து அந்த கோடி ட்ரெஸ்ஸை போடுற அந்த கிறிஸ்மஸ் டேயை எப்படி எதிர்பார்த்து கொண்டிருப்போம். இன்னைக்கு நம்ம பிள்ளைங்களுக்கு வருஷத்துக்கு ஒரு ட்ரெஸ்ஸா? இல்லவே இல்லை. முக்குக்கு முக்கு ட்ரெண்ட்ஸ் கடை தான். முக்குக்கு முக்கு எப்போ எல்லாம் பிள்ளைங்க யோசிக்கிறாங்களோ சும்மா போவோம், அங்கே பார்க்குற ஒரு ட்ரெஸ்ஸு பிடிக்கும் எடுத்துருவோம். ஆனால் ட்ரெஸ்ஸு எடுக்கணுங்கிறதுக்காக எங்கள் அம்மா சொல்லுவோம், நல்ல ட்ரெஸ்ஸு உனக்கு பிடிச்ச ட்ரெஸ் வரணும், ஜோமிடணும்னு அதுக்காகவும் ஜபிக்க சொல்லி கொடுத்தாங்க. வாழ்க்கை துணை எப்படி வரணும்னு சொல்லி அதற்காகவும் என்னுடைய தாயார் ஜபிக்க சொல்லி கொடுத்தாங்க. ட்ரெஸ்ஸுக்காகவும் ஜபிக்க சொல்லி கொடுத்தாங்க. என் மேரேஜுக்காக சாரி வரும்போது அப்போ கூட ஆண்டவரே எந்த நூல் இலைகளை இணைக்கும் போது இது எபன்னு சொல்லி நீங்கள் அந்த பட்டு சேலையை நூல் இழைச்சிங்களோ என் திருமணத்துக்கு அந்த சேலையை நான் கட்டுறேன் சாமி அப்படின்னு சொல்லி எல்லா காரியத்திற்கும் ஜெபிக்க கற்றுக் கொடுத்த பெற்றோராக இருந்தாங்க. இன்னைக்கு எவ்வளோ நமக்கு நியூ ட்ரெஸ் இல்லை, நம்ம பிள்ளைங்க பாரம் சுமக்கணும் நம்ம நினைக்கிறோமா? நம்ம பிள்ளைங்க ஒன்றுமே, அப்பா ஒரு பாப்பாட்ட கேட்டே உனக்கு சமைக்க தெரியுமாடா அப்படின்னு சொல்லி கேட்டேன். சொன்னா எனக்கு தெரியுமே, வெண்ணி வைக்க தெரியும் ஆன்ட்டி அப்படின்னு சொன்னா. ஆனால் அதான் அவ்வளோ ஒரு கெத்தாக சொன்னா பாருங்களேன், அவ்வளோ ஹாப்பியாக சொன்னா பாருங்களேன். எனக்கு ஒரே ஆச்சரியமாக இருந்துச்சு. இல்லை பாருங்களேன், இன்னைக்கு பிள்ளைங்களுக்கு சமைக்க தெரியுமான்னு கேட்டேன்னா எப்படி தான் இருக்குது, வெண்ணி வைக்க தெரியும் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருக்குது. எல்லாமே ரொம்ப ஈஸியாக, எதுவுமே உங்களுக்கு செய்யணும் அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்டே இல்லாத நாட்களாக இருக்குது. நம்முடைய வீட்டில் பிள்ளைகளுக்கு வாலிப வயதிலே, இளம் வயதிலேயே வேலைகளை செய்ய கற்றுக் கொடுங்க. ஸ்கூலுக்கு போகிற பிள்ளையாக இருந்தாலும் உனக்கு இன்னைக்கு ஒரு டியூட்டி இருக்குது, அந்த டியூட்டியை நீ செய். உங்கள் பையனாக இருந்தால் அவனுக்கு ஒரு டியூட்டி வைங்க. எவ்வளோ ஹோம்ஒர்க் இருக்கலாம், என்ன எக்ஸாம் இருக்கலாம், வீட்டில் உனையும் செய்ய வேண்டிய ஒரு வேலை இருக்குதுன்னு சொல்லி கற்றுக் கொடுத்து சிறு வயதிலிருந்தே அப்படி கற்றுக் கொடுக்க நம்ம நினச்சிட்டோன்னு சொன்னால் நிச்சயமாய் பிள்ளைகளுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். முதல் வசனம் சொல்கிறது, தேவனுக்கு பயந்து நடந்தால் பின்னாடி இருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களும் நமக்கு வருமா? ரெஸ்பெக்ட் பண்ணுற குணம் தேவனுக்கு பயப்படுகிற மனிதனோடு இணைந்திருக்கிற ஒரு குணம்னு சொல்லி பார்த்தோம். தேவனுக்கு பயப்படுகிற மனுஷனுக்குரிய ஆசீர்வாதங்கள் என்னென்ன? அவனுடைய கையின் பிரயாசத்தை தேவன் ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. அவன் செய்கிற காரியம் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஒரு காரியம், நம்முடைய கையின் பிரயாசத்திற்குள் நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய வருமானத்திற்குள் நம்முடைய வாழ்க்கை இருக்கும் என்றால் அது பிளெஸட் லைஃப் தான். நல்ல இந்த வார்த்தையை கவனிங்க. நம்முடைய கையின் பிரயாசத்துக்குள், நம்முடைய வருமானத்திற்குள் நம்முடைய குடும்ப வாழ்க்கையை நாம் அமைத்து, நம்முடைய பிள்ளைகளுடைய படிப்பாக இருக்கலாம், ஃபியூச்சராக இருக்கலாம், அவங்களுடைய மேரேஜ் விஷயமா இருக்கலாம், எல்லாமே என்னுடைய வருமானத்திற்குள், என் கையின் பிரயாசத்திற்குள் இருக்கும் என்றால் நம்முடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். இல்லை போதும் என்கிற மனது இல்லாமல் எல்லாம் ஹைஃபையா, ஒருவேளை சொல்லணும்னா கேஷியோ வாட்ச் 1000 ரூபாய் 1500 ரூபாய். இந்த கேஷியோ வாட்சுக்கும் ரோலக்ஸ் வாட்சுக்கும், ரோலக்ஸ் வாட்ச் தெரியும், லேக்ஸ், சில லேக்ஸ் இருக்கும். கேஷியோ வாட்சுக்கும் ரோலக்ஸ் வாட்சுக்கும் டைம் காட்டுறதுல ஏதாவது வித்தியாசம் இருக்குமா? இல்லவே இல்லை. ஆனால் நமக்கு எப்படி இருக்கும், எல்லாமே ஒன்று கட்டினா ஒரு ஜம்முடு இருக்கணும்ப்பா, நான் ஒன்று போட்டு போனால் என்னை நிமிந்து பார்க்கணும்ப்பா, நான் ஒரு வீடை கட்ட அப்படியே அண்ணாந்து பார்க்கணும்ப்பா, இப்படிங்கிற எண்ணம் ஒரு ஹியூமன் நேச்சராக இருக்குது. உலகத்தின் ஆவி அது இன்னைக்கு சபைக்குள்ள நமக்குள்ளாகவும் வந்து விட்டது. தேவன் உலகத்துக்குள்ள சபையை வைத்தார், ஆனால் இன்றைக்கு சபைக்குள்ளாக உலகம் வந்து விட்டது. அப்படிப்பட்ட ஒரு காரியம், இந்த உலகத்தில் இருக்கிற மனிதர்களுக்குள்ளாக எப்படிப்பட்ட எண்ணங்கள் இருக்குமோ, கௌரவம் அந்தஸ்து எப்படி ஓடிக்கொண்டிருப்பார்களோ, பணம் புகழ் இதற்காகவே ஓடிக்கொண்டிருப்பார்கள்.
இருப்பாங்களோ, சம்பாதிப்பாங்களோ, அதே அந்த வேர்ல்ட்லி நேச்சர், அந்த வேர்ல்ட்லி சுபாவங்கள் எல்லாம் இன்றைக்கு மனிதனுக்குள்ளாக, சபைக்குள்ளாக வந்து விட்டது, எனக்குள்ளாக வந்து விட்டது, விசுவாசிகளுக்குள்ளாக வந்து விட்ட. ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே சபைக்கு உப்பா, உலகத்துக்கு உப்பா இருக்கும்படி நீங்க வச்சீங்கப்பா, உலகத்திற்கு வெளிச்சமா இருக்கும்படி வச்சீங்க. ஆனா இன்னைக்கு உலகத்துக்குள்ள சபையை வச்சீங்க, என்ன வச்சீங்க? இன்னைக்கு எனக்குள்ள உலகம் வந்துருச்சு ஆண்டவரே. உலகத்தார போலவே நானும் ட்ரெஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன், உலகத்தார போலவே நானும் வாழணும்னு நினைக்கிறேன், உலகத்தார் எதை தேடி ஓடுகிறாங்களோ அதை தேடியே நானும் ஓடணும்னு நினைக்கிறேனப்பா. வேண்டாம் சாமி, நானும் என் குடும்பமும் தேவனுக்கு பயந்தவர்களாய் காணப்படும்படி, கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை என் உள்ளத்தில் வைத்தால் நலமாயிருக்கும் என்ற ஏக்கம் இந்த காம்பவுண்ட்ல இருக்கிற ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்கும் என்றால் நிச்சயமாய் தேசத்தின் எழுப்புதல் இங்கிருந்து துவங்கும். ஹல்லேலூயா. 30 வருடங்களுக்கு முன்பதாக திருநெல்வேலி, தூத்துக்குடி, நாகர்கோவில் பகுதிகளில் இருந்தா ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிற மிஷனரிகள் எழும்பினாங்க. EM அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தின் ஒரு போதகர் எங்களிடத்தில் செய்தி கொடுக்கும்போது சொன்னாங்க, அவ்வளோ அப்ளிகேஷன்ஸ் வருமா, மிஷினரியா நான் சேர விரும்புகிறேன். ஆனால் கடந்த ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பதாக இந்த 3 மாவட்டங்களில் இருந்து ஒரு மிஷினரி அப்ளிகேஷன் கூட, நான் ஊழியத்துக்கு வர்றேங்கிற ஒரு அப்ளிகேஷன் கூட இல்லையா. அப்போது அந்த ஆர்கனைசேஷன் பார்த்துட்டு சொல்கிறாங்க, சரி ஓகே இன்னும் கொஞ்ச நாள் காலம் தாழ்த்துவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தா வேற வேற மாவட்டங்களிலிருந்து கூட வந்துதான் இந்த கிறிஸ்தவ மாவட்டம் அப்படின்னு நடக்கிற இடத்துல இருந்து ஊழியத்திற்கான ஆட்கள் இல்லையே என்ற ஒரு ஏக்கத்தை பிரசங்க பீடகத்தில் ஒரு ஆயர் சொன்னாங்க. நான் யோசித்து பார்த்தேன், இந்த ஆலயத்துக்காக இதில் ஜெபிக்க ஆண்டவர் இந்த வார்த்தையை கொடுக்கணும்னு எனக்கு அழைப்பு வந்த நாள் முதற்கொண்டு நான் ஜெபிக்கிற வார்த்தை, ஆண்டவரே இந்த பேட்ரிக் சர்ச்சை எத்தனை ஆண்டுகளாச்சுன்னு கட்டுனாங்கன்னு தெரியல, ஆனால் மூளைக்கல்ல ஒரு நாள் ஒரு தேவ மனிதர் நட்டிருப்பார்ல, ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டோன் அவர் அதில் வச்சிருப்பார்ல, கார்னர் ஸ்டோனை வச்சிருப்பார்ல, அப்போ என்ன பாரத்தோடு இந்த ஆலயத்தை கட்டும்படி அந்த முதல் கல் நாட்டப்பட்டதோ அந்த எண்ணம், அந்த ஆசை, அந்த தேவ சித்தம் உம்முடைய வருகை வரை இந்த ஆலயத்தில் கேட்டுக்கொண்டே இருக்கட்டும் ஐயா. அந்த முதல் கல்லை நாட்டும் போது அந்த தேவ மனிதர் யார் என்று தெரியாது ஐயா, அவர் பெயர் தெரியாது, ஆனால் எவ்வளோ ஏக்கத்தோடு, எவ்வளோ ஜெபத்தோடு, எவ்வளோ விசுவாசத்தோடு, எவ்வளோ கண்ணீரோடு, எவ்வளோ தியாகத்தோடு அந்த முதல் கல்ல நாட்டிருப்பாரே. ஆண்டவரே இதில் எழும்புகிற சபை மணவாட்டி சபையாய் வருக காரணங்கள் மாறலாம், நூற்றாண்டுகள் போகலாம், 1000 வருடங்கள் ஆகலாம், உம்முடைய வருகை வரைக்கும் இங்கிருந்து தேவ ஜனங்கள் உப்பால் சாரமேற்றப்பட்டவர்களாக செல்ல வேண்டுமே, பூமிக்கு வெளிச்சமாய் மாற வேண்டுமே, பூமிக்கு உப்பாய் மாற வேண்டுமே சொல்லி ஏக்க பெருமூச்சோடு அந்த முதல் கல் நாட்டப்பட்டிருக்குமே. அந்த நோக்கம் இந்த ஆலயத்தில் நிறைவேறட்டும். இந்த ஆலயத்திற்கு மாத்திரமல்ல, எந்தெந்த ஆலயத்திற்கெல்லாம் ஊழியம் செய்யும்படி அழைக்கப்படுகிறனோ, எனக்கு ஜெபித்த தெரிஞ்ச ஜெபம் இதை என்னுடைய முன்னோர்கள் ஆலயத்திற்காக ஜெபிக்கும் போதெல்லாம் எங்களுடைய குடும்பங்களில் ஜெபிச்சிருக்கிறாங்க. இந்த ஆலயத்தை முதல் கல் எப்படி இந்த கார்னர் ஸ்டோன் நாட்டப்படும் போது என்ன யோசித்து, என்ன சித்தத்தோடு, என்ன ஜெபத்தோடு, என்ன நோக்கத்தோடு கட்டினாங்களோ அதை எங்க ஆலயம் நிறைவேற்றட்டும்னு சொல்லி ஜெபிச்சதுனால, அந்த வார்த்தைகள் எல்லாம் இருதயத்தின் ஆழத்தில் இருந்ததுனால எந்தெந்த ஆலயங்களுக்கெல்லாம் போகிறோமோ அப்பொழுதெல்லாம் அந்த வார்த்தையை சொல்லி ஜெபிப்பதுண்டையா. இன்றைக்கு தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம் தேவனுக்கு பயப்படுகிற குடும்பம், கையின் பிரயாசம் என்று பார்த்தோம். இன்றைக்கு நமக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை எல்லார போல வாழணும் அப்படிங்கிறதுக்காக கையின் பிரயாசத்தை, நம்முடைய வருமானத்தை மிஞ்சி நம்முடைய ஆசைகள் இருக்கிறது. EMI கொண்டாட்டம் அப்படின்னு சொல்லி பயங்கரமா சீரியல் செட் எல்லாம் போட்டு பயங்கரமா கொடுப்பேன். எனக்கு EMIனா என்னன்னே தெரியாது, லோன்னா தெரியும், EMIனா தெரியாது, என்ன EMI கொண்டாட்டம் போட்டிருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி ஒரு நாள் கேட்டேன். அது கடன் மேலா, அது அங்கே வாங்க சார், வாங்க மேடம், நீங்கள் கட்டுங்க, இப்போ கட்டாமல் எப்போ சார் நீங்கள் வீடு கட்ட போகிறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஒரு சின்னதாக ஒன்று யோசித்துருப்பீங்க, அந்த இது இவ்வளோன்னா நம்ம ஒவ்வொரு மாதமும் நம்ம இந்த இதை கட்ட முடியும், நம்மளோட வருமானத்தை யோசிப்பேன். அவங்க சொல்லுவாங்க, அந்த கடன் கொடுக்குற சார் சொல்லுவாங்க, அந்த சார்னு சொல்லுவாங்க பாருங்களேன், மேடம் மேடம்னு சொல்கிறத பார்த்தோன்னே இது வரைக்கும் என்ன யாருமே மேடம்னு சொல்லலையா, இவர் இத்தனை மேடம் சொல்கிறார் அப்படின்னு அப்படியே தலை குளிந்துரும் பாருங்களேன், உச்சிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும். அவர் சொல்லுவார், வாழ்க்கையில் ஒரு முறை தான் சார் வீடே கட்ட போகிறீங்க, கட்டுறீங்க பெருசாக கட்டுங்க சார், 3 பிள்ளை இருக்குது, கல்யாணம் ஆகி வந்து நல்லது கட்டதுக்கு வர வேண்டாமா சார் சொல்லி இருக்கிற யோசிச்சது 10 lakhs கட்டுவோம், கடைசியில் கட்டி முடிக்கும் போது 30 லட்சத்தில் வந்து நிற்கும். வீடு பிரம்மாண்டமாக இருக்கும், சோக்கா இருக்கும், வசனம்லாம் நல்லா போட்டு இருப்போம், ஆனால் வீட்டுக்குள்ள எப்படி கடனை கெட்ட, இப்படி வாயை வயிற்ற கெட்டி வெறும் தண்ணியா பருப்பு குழம்பு வச்சு ஒரு அப்பளத்தை மட்டும் பொரிச்சாதான் நம்முடைய மாசத்துல அந்த EMI என்ன செய்ய முடியும், கட்ட முடியும் இல்லை. ஆனால் வருமானத்துக்குள்ள வீடு,
வருமானத்துக்குள்ள கையின் பிரயாசத்தை சாப்பிடுகிறவர்களாக நம்ம இருந்தோம்னா மகிழ்ச்சியோடு வாழ முடியும். நம்ம எப்படிப்பட்ட வீடாக இருக்கலாம், நம்முடைய வீடு எப்படி வேணால் இருந்துட்டு போகலாம். சின்ன சாதா வீடாக இருக்கலாம், ஓட்டு வீடாக இருக்கலாம், அல்லது ஒரு வாடகைக்கு எடுக்கிற வீடாக இருக்கலாம். ஆனால் அந்த வீட்டில் தேவனுக்கு பயப்படுகிற மனுஷர் இருந்துட்டாங்கன்னா, ராஜாவின் ஜெய கம்பீரம் நீதிமானுடைய வீடாக நம்முடைய வீடு இருந்துச்சின்னு சொன்னால் அது ஆண்டவருடைய பார்வையில் எப்படி இருக்கும்னா, அழகாக ஒரு வசனம் போடப்பட்டிருக்கு. என்னாகமம் 23-24 அதிகாரத்தில் பாலாக் அப்படிங்கிற ராஜா அந்த இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்கும்படி பிலேயாம் அப்படிங்கிற தீர்க்கதரிசியை கூப்பிடுவார். கூலி கொடுத்து அவரை கூப்பிடுவார். பிலேயாம் வந்து இஸ்ரவேல் ஜனங்களை எல்லாம் சபிக்கணும். அந்த பள்ளத்தாக்கு அவர் ஒரு மலை மேலே பாலாக் ராஜாவும் பிலேயாம் தீர்க்கதரிசி நிற்பாங்க. மலையிலிருந்து அந்த மலைக்கு கீழே அந்த பள்ளத்தாக்குகள் எல்லாம் இஸ்ரவேலுடைய கூடாரங்களை பார்ப்பாங்க. அந்த கூடாரங்களை பார்த்து சபிக்கணும்னு பிலேயாம் வந்திருப்பாரு. ஆனால் அவர் வாயிலிருந்து வர்ற வார்த்தை எப்படி இருக்கும்னா, யாக்கோபே உன்னுடைய கூடாரங்களும் இஸ்ரவேலே உன்னுடைய வாசஸ்தலங்களும் எவ்வளவு அழகா இருக்கிறது. அது கத்தர் நாட்டின சந்தன மரத்தை போலவும் நீரூற்றை போலவும், நீரூற்றின் அருகில் வச்சிருக்கிற சந்தன மரம், தோட்டம், ஆறு, பரவி பெறுகிற ஆறு அப்படின்னு அப்படி மழமழையா மழமழையா அழகழகா அழகழகா வார்த்தை எங்கிருந்து பிலேயாமுக்கு வந்துச்சு. அப்படி சொல்லி ஆசீர்வதிக்கிறத பார்க்கிறோம். யாக்கோபோட கூடாரம் அவ்வளவு அழகாவா இருந்தது. யாக்கோபு எகிப்தில இருந்து அங்கிருந்து கிளம்பி வரும்போது அந்த சந்ததி போடின கூடாரம், ஒரு இடத்துல டென்ட் அடிப்பாங்க, அடுத்து எல்லாத்தையும் மடக்கி சுருட்டி கட்டி இன்னொரு இடத்துக்கு போவாங்க. அடுத்து தேவனுடைய மகிமை முன்னாடி எழும்புதா, எழும்பு, கூடாரத்தை கட்டு, கூடாரத்தை விரி. 1000 முறை கூடாரத்தை சுருக்கி பிரிச்சு குத்தி வெட்டி அடிச்ச கூடாரம் அவ்வளவு அழகாவா பிலேயாம் கண்ணுக்கு தெரியுது. அதுல 1000 ஒட்டு இருந்திருக்குங்க, அதுல 1000 கிழிசல் இருந்திருக்கும். ஆனா பிலேயாம் பார்க்கும்போது, யாக்கோவே உன்னுடைய கூடாரமும் இஸ்ரவேலே உன்னுடைய வாசஸ்தலமும் எவ்வளவு அழகா இருக்கிறது. ஏனென்றால் உன்னுடைய தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், ராஜாவின் ஜெயகம்பீரம் உனக்குள் இருக்கிறது. எந்த வீட்டுக்குள்ளாக ராஜா இருக்கிறாரோ, உன்னுடைய தேவனாகிய கர்த்தர் இருக்கிறாரோ, அங்கு ராஜாவின் ஜெயகம்பீரம் உண்டு. அந்த கூடாரம் அழகான கூடாரமாய் தெரியும். கையின் பிரயாசத்துக்குள் வாழ்கிற வாழ்க்கை. பிள்ளைகளை நிறைய நேரத்தில் படிப்புன்னு வரும்போது அவர்களை நம்ம என்ன யோசிக்கிறோம், நல்ல அந்தஸ்துக்காக எல்லாம் நீட் எக்ஸாம் எழுதலைன்னா ஏதோ அப்படியே நீட்டு நிமிந்து தலகுப்புற படுக்கிற மாதிரி ஒரு ஷேமாற மாதிரி நம்ம யோசிக்கிறோம். இல்லைங்க, நீங்கள் தேவனுக்கு பயப்படுகிற குடும்பமாக இருந்து பாருங்களேன், தேவனுக்கு பயப்படுகிற ஒரு குடும்ப தலைவனாக இருந்து பாருங்களேன். உங்கள் பிள்ளை சாதா BA ஹிஸ்ட்ரி எடுத்தாலும் ஒரு எக்கனாமிக்ஸ் எடுத்தாலும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். எங்களுக்கு ஒரு குடும்பத்தை தெரியும், அவங்க நல்ல வேலை பார்க்குற கணவன் மனைவி கவர்மெண்ட் ஸ்கூலில் நல்ல ஒர்க் பண்ணுறவங்க. ஆனால் அவங்க பையனை ஆண்டவர் சொல்லுவார் BA எக்கனாமிக்ஸ் எடுக்க சொல்லு அப்படின்னு சொல்லி. உடனே அவங்க பையனை எக்கனாமிக்ஸ் சேர்த்துருப்பாங்க. ஆனால் கூட இருந்தவங்களாம், ஏன் நீங்கள் இவ்வளோ கஞ்ச பிசுனாரித்தனமாக இருக்கீங்க, யாருக்கு சேர்க்க போகிறீங்க, ஒரு BE சேர்த்துருக்கலாம். இது பல 30 வருஷங்களுக்கு முன்னாடி நடந்தது. BE சேர்த்துருக்கலாம்ல, அவனை ஏதாவது ஒரு நல்ல கோர்ஸில் நல்ல காலேஜில் சேர்த்துருக்கலாம், வெறும் எக்கனாமிக்ஸ் போய் சேர்த்துருக்கீங்களே. இவங்க யாருக்குமே ஒன்றும் பெருசாக பதில் சொல்லலை. ஆண்டவர் சொன்னார். ஆனால் இன்னைக்கு அந்த அண்ணன் எங்கே இருக்காங்கன்னா, சுவிட்சர்லாண்டில் ஸ்விஸ் பேங்க்கில் மிகப்பெரிய ஒரு பொறுப்பில் இருக்கிறாங்க. அதோடு தேவனுக்கு மகிமைப்படும்படியாய் அங்கு அதோடு தேவனுடைய ஊழியத்தையும் செய்து கொண்டிருக்கிறாங்க. தேவ சமூகத்திற்கு முன்பதாக என்று சொல்கிறேன், ஸ்விஸ் பேங்க்கில் சுவிட்சர்லாண்டில் ஒர்க் பண்ணுறாங்க. படித்தது BA எக்கனாமிக்ஸ் தான். உங்களுடைய என்னுடைய பிள்ளைகள் நம்ம தேவனுக்கு பயந்தவர்களாக இருந்து நம்முடைய கையின் பிரயாசத்துக்குள் தேவனுக்கு பயப்படுதலை பிள்ளைகளுக்கு போதித்து தேவனுடைய வழிநடத்துதல்படி என்ன படிக்க வச்சாலும் தேவன் ஆசீர்வதிப்பாரியா. அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்து அவன் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லிட்டு, உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள் அப்படின்னா, மனைவியின் முதல் பொறுப்பு, இங்கே நிறைய அக்கா மாதிரி தான் வந்திருக்கிறோம் இல்லை, மனைவியின் முதல் பொறுப்பு வீட்டில் தான் அப்படிங்கிறத நம்ம மறந்துடவே கூடாது. அப்போ வீட்டுக்கு வெளியில் போய் எங்களுடைய பங்களிப்பை கொடுக்கக்கூடாதா, வீட்டுக்கு வெளியில் போய் நாங்கள் சம்பாதிக்கக்கூடாதா, அப்போ சர்ச்சில் ஒர்க் நாங்கள் செய்யக்கூடாதா, இல்லை வெளியில் வேலை பார்க்கக்கூடாதா அப்படின்னு சொன்னால், நம்முடைய குடும்பத்திற்கு தேவை என்றால் நம்ம தாராளமாக செய்யலாம், தவறில்லை. ஆனால் நம்முடைய பொறுப்பு என்பது வீட்டில் தான் இருக்குது. வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடியாய் இருக்கிறாள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வீட்டோரங்களில், வீட்டில் என்னுடைய பொறுப்பு என்ன? தேவன் நமக்கு பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார் என்றால், தேவன் நம்முடைய கைகளில் பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார்னா நமக்கு மிகப்பெரிய பொறுப்பு இருக்கிறது என்பதை உணர வேண்டும். என்ன பொறுப்பு? எனக்குள் இருக்கிற விசுவாசத்தை என் சந்ததிக்குள்ளாக கடத்த வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு நமக்குள் இருக்கிறது. பிள்ளை இல்லைன்னா அழுது புரண்டு ஜோம் பண்றோம், பொருத்தனை எடுத்து ஜோம் பண்றோம், அண்ணாளை போல ஜெபித்து ஜெபித்து ஒரு பிள்ளையை பெற்றுக்கொள்கிறோம்.
ஆண்டவர் பிள்ளையை கொடுக்கிறார் என்றால் ஒரு பெரிய பொறுப்பு இருக்கிறது. அது என்ன பொறுப்பு? உனக்குள் இருக்கிற விசுவாசத்தை உன் பிள்ளைகளுக்குள்ளாக நீ கடத்தி விட வேண்டும் என்ற ஒரு பெரிய பொறுப்பை வைத்து தருகிறார். ஏசாயா சொல்றாங்க, ஏசாயா தீர்க்கன் சொல்றாங்க, நானும் தேவன் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும். இன்னைக்கு பூமியில் ஆண்டவர் நமக்கு பிள்ளைகளை கொடுத்தாருன்னா அந்த பிள்ளைகளை ஒரு நாள் நம்ம எங்க கொண்டு போய் ஒப்படைக்கணும்? ஆண்டவர்கிட்ட கொண்டு போய் ஒப்படைக்கணும். நியாயாதிபதி முன்பாக நம்ம நிற்கணும். அப்போ சொல்லணும், ஆண்டவர் முன்னாடி நம்ம போய் நின்றுட்டு, ஆண்டவரே நீங்கள் என்னை ரட்சித்துட்டீங்க, எவன் என்னை ரட்சித்துட்டீங்க, ரொம்ப நன்றி ஆண்டவரே அப்படின்னு இந்த பக்கம் திரும்பி பார்த்து சொல்லணும், நீர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும், நீர் எனக்கு ஒப்பு கொடுத்தீங்கல்ல பூமியில் வளர்க்கும்படி, அந்த பிள்ளைகளையும் நான் உங்களுடைய சமூகத்தில் கொண்டு வந்துட்டேன்னு சொல்லணும். யோவான்ல வாசிக்கிற இயேசு கிறிஸ்து சொல்றாங்க, நீர் எனக்கு தந்தவர்களில் ஒருவரையும் நான் இழந்து விடவில்லை. உங்களுக்கு 4 பிள்ளை இருக்கா, 2 பிள்ளை இருக்கா, ஒரு பிள்ளை நல்லா இருக்கு, இன்னொரு பிள்ளை நல்லா இல்லையா, ஜெபிங்க, கண்ணீர் வடித்த ஆண்டவர் சமூகத்தில் ஜெபிங்க. பெண்களாய் ஆண்டவர் நமக்கு கொடுத்த பெரிய பொறுப்பு வீட்டில் நிறைவேற்றுகிறவர்களாக இருக்க வேண்டும். ஞானம் விளங்க நம்முடைய வாயை திறக்க வேண்டும். பெண்கள்னாலே வார்த்தையில் ஓட்ட விட்டுறதுனால நிறைய காரியத்தில் நம்ம நிறைய நல்ல பெயர்களை இழந்து போயிடும். நல்ல குடும்பத்தை கட்ட முடியாமல் இணைத்து விடுகிறோம். ஒரு ஜென்ரலாக ஒரு கோட்டை ரோட்டில் எழுதி போட்டிருந்து என்னென்னா, மீன் வாயை திறக்காமல் இருந்துச்சுன்னா தூண்டில் என்ன செஞ்சுருக்காதான், மாட்டியிருக்காதான். தூண்டில் அது வாயை திறந்ததுனால தான் என்ன செஞ்சிருச்சு, தூண்டில் மாட்டி மீன் பிடிக்கிறவர் கைக்கு போயிடுச்சு. நம்ம நிறைய நேரத்தில் வாயை திறந்துக்கிட்டே இருக்கிறதுனால எல்லாத்துக்கும் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி மூக்கை நுழைச்சி வாயை நுழைக்கிறதுனால தான் என்ன ஆயிடுது, நம்முடைய போய் தூண்டியெல்லாம் நம்மளே போய் மாட்டிக்கிறோம். 31 அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்குது, குணசாலியான ஸ்திரீ அவள் தன் நாவை ஞானம் விளங்க திறக்கிறாள், அவள் கர்த்தருக்கு பயப்படுகிறவள் என்று சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயை புகழப்படுவாள். அவள் நாவின் மேல் கிருபையுள்ள போதகம், தயையுள்ள போதகம் இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறது. நாவை பெண்களாகிய நாம் காத்துக்கொள்ள வேண்டும். மனைவி வீட்டோரங்களில் கனி தரும் செடி, பிள்ளைகள் ஒளிவு மர கன்றுகள், ஆலிவ் ட்ரீ மாதிரி இருப்பாங்களாம். இஸ்ரேல் தேசத்திலிருந்து போகிறவங்கெல்லாம் ஆசையாக ஒரு சின்ன குச்சி கொண்டு வராங்க, எப்படியாவது வளர்ந்துருமான்னு ஒரு ஆலிவ் ட்ரீ கொண்டு வராங்க. பார்த்துருக்குறீங்கல்ல, ஆலிவ் அந்த ஒளிவு மரத்தை போல் பிள்ளைகள் இருப்பாங்களாம். பிள்ளைகள் அது எப்படி இருப்பாங்களாம், பந்தியை சுற்றிலும் இருப்பாங்களாம். அதான் டைனிங் டேபிளில் சுற்றி அப்பா அம்மா பிள்ளைங்களோட சேர்ந்து என்ன செய்ய வேண்டியது இருக்குது, அழகா சாப்பிட வேண்டியது இருக்குது. இஸ்ரவேல் குடும்பத்தை அப்படி சொல்கிறாங்க, அழகா உன் பந்தியை சுற்றி ஒளிவு மர கன்றுகளை போல் இருக்கிறார்கள். இன்னைக்கு நம்ம டைனிங் டேபிளை யோசித்து பாருங்களேன். டைனிங் டேபிளில் உட்காந்துருப்போம், அம்மா இட்லி வச்சிருப்பாங்க, அந்த 2-3 சட்னி வச்சிருப்பாங்க, அந்த சட்னியில் ஒரு சட்னி தான் வச்சிருக்காங்களோன்னு எடுத்து வச்சு சாப்பிட்டுட்டு இங்கே நம்ம ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே நம்ம சாப்பிடணும்ல. இட்லி சாப்பிட்றோமா, தோசை சாப்பிட்றோமா, தேங்காய் சட்னி மட்டும் தான். கை கழுவும் போது சொல்லுவோம், என்னம்மா தேங்காய் சட்னி மட்டும் வச்சுட்டீங்க, எனக்கு உள்ளவே இறங்கலாம். டேய் பக்கத்தில் தானடா தக்காளி சட்னி வச்சிருக்கேன் அப்படின்னு. ஓ அப்படியா, ஏன்னா என்ன செஞ்சுருப்போம், வாட்ஸ்அப்பில் ஏதாவது அர்ஜென்ட் சேட்டு பண்ண வேண்டியது இருக்கா, ஏதோ நம்ம அமெரிக்க பிரசிடென்ட் மாதிரியும், இல்லை இந்தியாவில் நான் அடுத்த டைப் பண்ணி என் சேட்டை பார்த்த உடனே தான் அங்கே ஒப்பந்தம் கையெழுத்தாகிற மாதிரியும் நம்மளுடைய சேட்டிங் இருக்குது இல்லை. நம்ம பார்க்குறது எத்தனை வியூஸ் போயிருக்கு, என்ன ஏதுன்னு ஃபோனில் இருக்கோ இல்லையோ அனிச்சையாகவே நம்முடைய செயல் மாறிடுச்சு. ஒரு இடத்துல சும்மா வெயிட் பண்ணுறோன்னா உடனே ஆன் பண்ணுவோம், உடனே பாஸ்வேர்ட் போடுவோம். எதுக்கு வாட்ஸ்அப்பில் போகிறோன்னே நமக்கு தெரியாது, எதுக்கு ஸ்டேட்டஸை பார்க்க போகிறோன்னே நமக்கு தெரியாது, எதுக்கு யூடியூப்புக்குள்ளே போகிறோன்னே தெரியாது. ஒரு ரீசனுமே இல்லாமல், ஒரு சர்ச்சிங் வேர்டு ஒன்றுமே இல்லாமல் சும்மா போவோம். ஏன் வந்தோம் அப்படின்னு யோசிப்போம். ஏன்னா அது எப்படி சுவாசிக்கிறோமோ அனிச்சை செயலை, நான் சுவாசிக்கணும் நினச்சி இப்போ ஆக்சிஜனை உள்ளே இழுக்கேன், இப்போ கார்பன் டை ஆக்சைடை வெளியே விடுறேன், அப்படியே நம்ம யோசித்து செய்கிறோம். எப்படி அனிச்சை செயலாக மாறுதோ அதே போல் இன்னைக்கு செல்ஃபோனை யூஸ் பண்ணுறது ஒரு அனிச்சை செயலாக மாறிடுச்சு. 1 minute வெயிட் பண்ணாலும் சர்ச்சில் கூட நம்மளால் ஒரு நிமிஷம் நம்மளால் என்ன செய்ய முடியல, வேத பாடத்தை இந்த வசனத்தை சொல்லுங்கன்னு சொல்லி 1 minute ஆறக்குள்ள சரி வாட்ஸ்அப்பை நம்மளே என்ன செஞ்சிடறோம், பார்த்துடுறோம் இல்லை. அப்படி ஒரு சூழ்நிலையில் இருக்குது இன்னைக்கு டைனிங் டேபிள். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பம் டைனிங் டேபிளில் உட்கார்ந்துருப்பாங்களாம். பிதா அவங்க அப்பா என்ன செய்வாராம், உபாகமத்தில் போட்டிருக்கபடி கர்த்தருடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் பேசிக்கொண்டே சாப்பிடுவாங்களாம். அப்பாவுக்கு தான் பொறுப்பு. இதில் அண்ணாச்சிமார் இருக்கிறீங்களா, குடும்ப தலைவர்கள் இருக்கிறீங்களா, உங்கள்கிட்ட ஆண்டவர் சொல்கிறார், பிள்ளைகளை வளர்க்கக்கூடிய 100க்கு 100 பொறுப்பை தேவன் தகப்பன்மாராகி உங்களுக்கு தந்திருக்கிறார். ஆண்டவர் செய்த நன்மைகளை நீங்க தான் சொல்லணும். சாப்பிடும்போது பேசணும். சாப்பிடும்போது உபாகம் 6:7 இப்படி சொல்லியிருக்கு, லேவியராகமம் 19:14 இப்படி சொல்லியிருக்கு தெரியுமா அப்படின்னு இல்லை. நம்ம டேஸ்ட் பண்ணதை நம்ம பிள்ளைங்கிட்ட சொல்லணும். நம்ம ருசி பார்த்ததை பிள்ளைங்கிட்ட சொல்லணும். காலையில் அம்மா எந்திரிச்சு தம்பி இன்னைக்கு ஆண்டவர் எழுப்பும் போதே ஒரு வசனத்தை சொல்லி எழுப்பிச்சார் தெரியுமா. உடனே அவங்க கேட்பாம்மா ஏன் கூட இப்படி பேசுவாராம்மா. நிச்சயமா பேசுவாருடா. டே நான் பாரு, நீ ஸ்கூலுக்கு போனதுக்கு அப்புறம்
உன் பெட்டெல்லாம் உதறி உன் பெட்ஷீட்டெல்லாம் நல்லா நீட்டாக்கி வைப்பேன் பாரு, அப்போல்லாம் நான் உனக்கு ஜோமுனு. ஐயோ என் பிள்ளை கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறான் சுவாமி, அப்போது என் பிள்ளையை நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்க. அவன் எகிப்தில் இருந்தாலும் ஒரு யோசேப்பா இருக்கணும், பாபிலோனில் இருந்தாலும் ஒரு தானியேலா இருக்கணும், ஆகாப் அரண்மனையில் இருந்தாலும் அவன் ஒரு உபதியாவாக இருக்கணும்னு சொல்லி நான் ஜோமுனு வேண்டான்னு அந்த அம்மா சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன். உடனே பிள்ளை யோசிப்பா, யார் அந்த ஆகாப், யார் அந்த உபதியா? எகிப்தில் இருந்தாலும் தேவ சித்தத்தின்படி யோசேப்பு வாழ்ந்தாரா, பாபிலோன்ல இருந்தாலும் தேவ சித்தத்தை தானியேல் நிறைவேற்றினாரா? இப்படி டேஸ்ட் பண்ணதை யோசிக்கணும். பொண்ணுகிட்ட சொல்லலாம், ஏம்மா நான் உனக்கு சாப்பாடெல்லாம் வைக்கும் போது என்ன செய்வேன் தெரியுமா பாப்பா, சூடாக சாப்பாடை வைக்கும் போது ஆண்டவரே சுட சுட என் பிள்ளைக்கு சோறு வைக்கிறேன். அதே மாதிரி என் பிள்ளையினுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையும் அனலா இருக்கணும். இந்த வயசுல அவன் தெரிஞ்சுக்குவாளா இல்லையான்னு தெரியல, ஆனா இன்னைக்கே நான் ஜெபம் பண்றேன், என் பிள்ளை ஆவிக்குரிய வாழ்க்கையில அனலா இருக்கணும், செத்த கிரியைகள் எல்லாம் மாறும். இப்படியெல்லாம் நான் டேஸ்ட் பண்றத, நான் என் பிள்ளைகளுக்காக செய்யறத டைனிங் டேபிள்ல வச்சு பேசணும்னா பிள்ளைகள் இதுதான் பந்தியை சுற்றிலும் ஒளிவமர கன்றுகளை போல் இருப்பார்களாம். தகப்பன்மாருக்கு தான் இந்த பெரிய வேலை இருக்குது. தகப்பன்மார் ஒருவேளை அதை செய்ய முடியாத அவிசுவாசியாக இருப்பார்கள் என்றால் அந்த பொறுப்பை பெண் ஒரு தாய் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஐனிகேயாள் அவருடைய கணவர் கிரேக்கனாக இருந்தபடினால் அவர் பிள்ளையை வளர்க்கறதுக்கு அவரை பற்றி ஒன்றும் போடலை, கிரேக்கன்னு போடப்பட்டிருக்குது. அதனால் முழு பொறுப்பையும் தீமோத்தேயுவை வளர்க்கிற பொறுப்பை ஐனிகேயாள் எடுத்து 100% ஒரு அப்போஸ்தலனாகிய பவுல் பாராட்டுகிற அளவுக்கு, உத்தம குமாரன் என்று பாராட்டு தன்னுடைய பிள்ளையை வளர்த்து விட்டாள். அந்த வசனம் சொல்கிறது, மனைவி திராட்சை கொடியிலிருந்து என்ன வருது, கிரேப் ஜூஸ். இன்னொன்று பிள்ளைகள் ஒலிவ மர கன்றுகள், ஒலிவ மரத்திலிருந்து என்ன வருது, ஒலிவ எண்ணெய். அன்றைக்கு நல்ல சமாரியன் ஒரு மனுஷனுக்கு காயம் கட்டினார். காயம் கட்ட எதை பயன்படுத்தினாரு, திராட்சை பழத்தையும் ஒலிவ எண்ணெயும். அப்போ குடும்பம் என்கிற இடம் ஒருவர் காயப்படும் போது, புண்படும் போது, வேதனையை அனுபவிக்கும் போது, தோல்வியில துவளும் போது, சோர்ந்து போய் இருக்கும் போது அவர்களை காயம் கட்டுகிற எண்ணெயாய் திராட்சை பழமாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு குடும்பமாய் நம்மை மாற்றினாள் எவ்வளவு நலமாய் இருக்கும். நம்ம வாஞ்சப்பட்டோம்னா நிச்சயமாய் தருவார். தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் ஆண்டவர் சொல்லிட்டார். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிற காரியம், உன் பிள்ளைகள் உன் வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடியை போல் இருப்பார்கள். கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். சீயோனின் ஆசீர்வாதங்கள் இங்க இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களின் மீது பலிக்கட்டும்னு சொல்லி வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் எருசலேமின் வாழ்வு, அது நித்திய ஜீவனை குறிக்கிற வாழ்வு. எருசலேமின் வாழ்வு என்பது நித்திய ஜீவன். ஒருவேளை ஆண்டாண்டு காலமாக நம்ம ஆலயத்துக்கு வந்து கொண்டிருக்கலாம். வேதாகமம் நம்முடைய பெயரில் தனி வேதாகமம் இருக்கலாம். நம்முடைய பெயர் கிறிஸ்தவ பெயராய், பிறப்பு சான்றிதழ், ஆதார் கார்டுல எல்லாத்திலும் ஒரு கிறிஸ்டியன் நேமா இருக்கலாம். ஆனா உள்ளத்திலே உங்களுக்கும் என் ஆண்டவருக்கும் தனிப்பட்ட விதத்தில் அந்த ரட்சிப்பின் அனுபவத்தை நான் அனுபவிக்கவில்லை என்றால் அந்த எருசலேமின் வாழ்வாகிய நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள முடியாது என்பதை இருதயத்தில் வைத்துக் கொள்ளும். ரட்சிப்பு கர்த்தருடையது. இன்றைய ரட்சணியினால் ஆண்டவர்கிட்ட கேட்கலாம், ஆண்டவரே பெயர் கிறிஸ்டியனா இருக்குப்பா, ஆனால் பெயர் கிறிஸ்தவனா நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனே, என்னை ரட்சியும், உம்முடைய ரத்தத்தினால் கழுவும் என்று சொன்னால் போதும், ஒரு நொடியில் தேவனுடைய வல்லமை நம்மை தொட்டுவிடும். கடைசியாக போடப்பட்டிருக்குது, அவங்க பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய். ஜெனரேஷன் ஆஃப் பிளெஸ்ஸிங்ஸ். லோவிசாலுடைய வார்த்தைகள் ஐனிக்கையாளுக்குள்ள தேவ வார்த்தை தீமோத்தேயுக்குள்ள போனது போல ஜெனரேஷன். ஒருவேளை அடுத்த தலைமுறை வரும்போது நிறைய ஜெனரேஷன் கேப் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம கேட்டுக்கிட்டே இருப்போம்ல. நிறைய ப்ராப்ளம்ஸ் வருது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, அவங்க வந்த வகை வேற, வளர்ந்த விதம் வேற, இங்கே வளர்ந்த விதம் வேற, நிறைய காரியத்தில் ஒரு உரசல்கள் இருக்குது அப்படின்னு சொன்னால் வேதாகமத்தின் ஆரம்ப பக்கத்தில் இதற்கான பதில் இருக்கிறது. தேவன் ஆதாமையும் ஏவாளையும் இணைத்து முதல் குடும்பம், முதல் திருமணம், அதை நடத்தி வைக்கிறவர் ஆண்டவர். அங்கே சொல்றாரு, நீ இது முதல் புருஷனானவன் தாயையும் தகப்படை விட்டு பிரிந்து மனைவியோடு இசைந்திருப்பான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. அதுக்கு அன்னைக்கு ஆதாம் ஏவாளுக்கு பேரண்ட்ஸ் இருந்தாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டா இல்ல, அவங்க தேவனால் உருவாக்கப்பட்டவங்க. ஆனா ஃபர்ஸ்ட் மேரேஜ்லயே ஃபர்ஸ்ட் கப்பலுக்கே ஆண்டவர் இந்த கட்டளையை கொடுத்திருக்கிறார். எதற்காக? நமக்காக கொடுக்கப்பட்டது. அப்போ பிள்ளைகளை திருமணம் செய்து அவங்களை இயங்க வைக்கும் போது நமக்கு ஆசை இருக்கும், மருமக நம்ம கூட இருந்துட்டா நல்லா இருக்குமே, நம்மளே காப்பி போட்டு குடிப்போம். இன்னைக்கு நமக்கு பிள்ளை மகனுக்கு கல்யாணம் ஆயிட்டுனா மருமக காப்பி போட்டு அத்தை தாங்கன்னு சொன்னா இந்தாங்கன்னு சொன்னா நம்ம போடாத காஃபி ஒரு டேஸ்ட் தாங்க, நல்லா தான் இருக்கும். இன்னொன்று அரிபரின்னு அந்த வேலையை செய்யறதுக்கு நான் வாட்டுக்கு பைபிள், அடுத்து எத்தனை டெய்லி டிவோஷன் புக்ஸ் இருக்கோ, தினதியானம், எல்லா பாலைவன நீரோடையிலிருந்து எல்லா டிவோஷன் புக்கையும் வாசிட்டு இருக்கிறவங்களும் மதியானம் ஒன்றாயிரும். அப்படியே மணக்க ஒரு சாம்பார், அப்படியே ஒரு அவரக்காய் கூட்டு வாசம் வந்து அத்தை சாப்பிடுவாங்கன்னா நல்லா தான் இருக்கும்.
ஆனால் வேதம் நமக்கு சொல்லுது, நம்ம ஹெல்த்தியாக இருக்கும்போது நம்முடைய பிள்ளைகளை அடுத்த தலைமுறையை தனியாக இயங்க வைக்க நம்ம கற்றுக்கொள்ளணும். அப்போது வயதாகும் போது பெற்றோருக்கு நம்மளால் முடியாத போது அவர்கள் நம்மை பாசத்தோடு பார்த்து கொள்ள முடியும். முதல்ல இருந்தே நம்ம இணைந்து இருந்து தேவன் கொடுக்காத அந்த கட்டளைக்கு இணைந்து நம்ம இருந்தோம்னா ஃபர்ஸ்ட்ல இருந்தே உரசல்கள் வந்து 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 எப்போ நம்முடைய தாய் தகப்பனை பெற்றோரை மாமியார் மாமையானரை கணவனிக்க வேண்டிய சூழ்நிலையில் வெகுவாய் நம்முடைய இருதயம் பிரிந்திருக்கும். ஒரே வீட்டுக்குள்ள தான் இருப்போம், கிட்ட தான் பிசிக்கலா இருப்போம், ஆனா இருதயத்தில் தூரமா இருப்போம். அதே இது தனித்து வாழ கற்றுக்கொண்டு பிள்ளைகளை கத்தருக்குள் தனித்து வாழ அவங்கள ட்ரெயின் பண்ணோன்னா அவங்களால நடக்க முடியாத சூழ்நிலை, ஏஜ்னால அவங்களுக்கு வருகிற பலவீனத்தில் நம்ம இணைந்து அவர்களுக்கு உதவி செய்வது மிக மிக எளிதாக இருக்கும். நீடிய வாழ்க்கையை தேவன் தர வல்லமையுள்ளவராக இருக்கிறார். இன்றைக்கு 128வது சங்கீதத்தின் மூலமாய் கத்தருக்கு பயப்படுதல்னா என்ன, கத்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எப்படி ஆசீர்வதிக்கப்படுவான்னு சொல்லி ஆண்டவர் நம்மோட பேசுகிறார். நமக்கு இன்னைக்கு ஒரே ஒரு ஆசை வேணும். எத்தனை காரியத்தில் ஆசைப்படுறோம்ல. ஒரு ட்ரெஸ்ஸை பார்த்தா இந்த மாதிரி சாரீ இந்த கிறிஸ்மஸ்க்கு எடுக்கணும், ரோட்டில் போகிறோம் கட் அவுட்டில் சாரீஸ் எல்லாம் டிவாலிக்கு வந்த சாரீ மாடல்லாம் இருந்தால் இதை மாதிரி எடுக்கணும்னு நினைக்கிறோம். ஒருத்தங்க ஒரு செயின் போட்டால் இதை மாதிரி நம்ம வாங்கணும்னு நினைக்கிறோம். ஒருத்தங்க வீடு கட்டினா இந்த மாதிரி பேட்டர்னில் கட்டணும்னு நினைக்கிறோம். எத்தனை ஆசைகள் ஒவ்வொரு நாள் நம்ம உள்ளத்துக்குள்ளே வருது. இன்னைக்கு நவம்பர் 16ஆம் தேதி 2025 ஒரு சின்ன ஆசைப்படுவோம். ஆண்டவரே 128ஆம் சங்கீதத்தை போல என் ஃபேமிலி இருக்கட்டுப்பா, அப்படிப்பட்ட ஒரு ஆசை எனக்குள்ள தாங்கன்னு சொல்லி கேட்டோன்னா நிச்சயமாய் தேவன் தர வல்லமை உள்ளவர். அவர் சொல்லுவார், யாக்கோபே உன்னுடைய கூடாரமும் இஸ்ரவேலே உன்னுடைய வாசஸ்தலமும் எவ்வளவு அழகாக இருக்கிறது, உனக்குள்ள உன் தேவனாகிய கர்த்தர் இருக்கிறார், ராஜாவின் ஜெயகம்பீரம் உனக்குள்ள இருக்குதப்பா அப்படின்னு சொல்லி விலையாம் வாழ்த்துகிறது போல இன்றைக்கு நம்மை சுற்றி இருக்கிற சமுதாயம் வாழ்த்துகிற அளவுக்கு தேவன் நம் குடும்பத்தை வைப்பார். இருந்த இடத்துல கண்களை மூடி அந்த ஆசையை, அந்த சின்ன ஆசையை, ஆனால் பெரிய நன்மையை கொண்டு வருகிற ஆசையை அப்பாட்ட சொல்ல போகிறோம். ஆசையாக சொல்லுவோம், ஆண்டவரே கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை எனக்கு தாங்க, பயப்படுகிற மனுஷனுக்குரிய ஆசீர்வாதங்கள் எனக்கு உண்டாகட்டும்னு கேட்போமா? கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுவான். கேளுங்கள், நீங்கள் இதுவரை ஒன்றும் கேட்கவில்லை, உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொன்ன வேத வசனத்தின்படி ஆண்டவர்கிட்ட கேட்போமா? அன்பின் பிதாவே, சியோனிலிருந்து எங்களை ஆசீர்வதிக்கிறவரே, எங்கள் ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காணச் செய்கிறவரே, உம்மிடத்தில் குடும்பமாய் நாங்கள் வந்து நிற்கிறோம். உம்முடைய வலதுகரத்தை வைத்து எங்களை நீர் ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய ஆசீர்வாதம் எங்களுக்குள்ளாக ஊற்றப்படட்டோடு சொல்லி ஜெபிக்கிறோம். எங்கள் சந்ததிக்குள்ளாக ஊற்றுங்க, எங்கள் மேலே இருக்கிற ஆவியை எங்கள் சந்ததிக்குள்ளாக வைங்கன்னு சொல்லி உடைய சமூகத்தில் கெஞ்சுகிறோம் ஐயா. இங்கே வந்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. சிறப்பாக இந்த கன்வென்ஷன் கூட்டத்தை ஆண்டவரே பாடல் ஆராதனை நடத்தி கொடுக்கிற எல்லா வாலிப பெண்களுக்குள்ளாகவும் தேவனுடைய பிரசன்னம் இறங்கட்டும், தேவனுடைய மகிமையை அவர்கள் காணட்டும். கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு குடும்பத்தை அமைக்குவதற்கு தேவையான ஞானத்தை, பிராக்டிக்கல் விஸ்டத்தை அவங்க ஒவ்வொருவருக்கும் தந்தருள்வீராக. பெரிய காரியங்களை செய்து உங்க நாமத்தை மகிமைப்படுத்துங்க. துதி கன மகிமை எல்லாமுக்கு செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன்.